Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உறவு சுரங்கம், பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்கிற இந்த 3 அமைப்புகளும் இணைந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கிய முற்றத்தை நடத்தி வருவது தமிழகம் அறிந்த, தமிழர்கள் அறிந்த, நாடறிந்த ஒரு நற்செய்தி என்று சொன்னால் இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. அந்த வகையில் உறவு சுரங்கம் என்கிற இலக்கிய அமைப்பு, பாரதிய வித்யாபவன் என்கிற சமூக அமைப்பு, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்கிற வணிக அமைப்பு என்ற இந்த 3 அமைப்புகளினுடைய மிக முக்கிய நோக்கம் வாழும் தலைமுறை படைப்பாளர்களின் இலக்கிய சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு அரிய நோக்கோடு உறவு சுரங்கம் உருவாக்கப்பட்டது. இலக்கிய வள்ளல் ஐயா திரு முரளி அவர்கள் உறவு சுரங்கத்தினுடைய தொடக்கத்தை பற்றி பேசிய போது கண்டிப்பாக இந்த இலக்கிய அமைப்பு தொடர்ந்து பணியாற்றுவதற்கு பாரதிய வித்யாபவனும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் முழு முயற்சியை உங்களுக்கு தருவார்கள் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதன் நோக்கத்தின் அடிப்படையில் 5 வருடங்கள் தொடர்ந்து 60 நிகழ்ச்சிகள் மிக அழகாக ஒரு தடை கூட இல்லாமல் 60 மாதம் நிகழ்வு நடந்தேறியது. எந்த இயற்கை சீற்றத்தால் கூட ஒரு மாதம் ஒரு நிகழ்வு தள்ளி கூட வைக்கவில்லை. அந்த எந்த தேதியில் அறிவித்தோமோ அந்த தேதியிலே 60 மாத நிகழ்வு நடந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 2019 தாரா பாரதியுடைய இலக்கிய படைப்புகளை குறித்து கவிதை இமயம் தாரா பாரதி என்கிற தலைப்பிலே தொடங்கணும். ஜனவரி, பிப்ரவரி 2 மாதம் முடிந்து 3வது மாதம் இன்றைக்கு இந்த நிகழ்வு முகிழ்த்திருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர் ஐயா திரு வள்ளிநாயகம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருவதற்கு முன் சில முக்கிய குறிப்புகளை மட்டும், இந்த அமைப்பை பற்றிய குறிப்புகளை தர வேண்டும் என்கிற நோக்கோடு நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். தாரா பாரதியினுடைய படைப்புகள் BA 1ஆம் ஆண்டு மாணவியாக இருந்த காலத்தில் நான் ராணிமேரி கல்லூரியில் BA 1ஆம் ஆண்டு படிக்கிற போது வலம்புரிஜான் அவர்களுடைய தலைமையில் ஒரு கவியரங்கம் நடந்தது. அதற்கு தாரா பாரதி கவிதையை தருவதற்காக வந்திருந்தார். அந்த விழாவை அன்றைக்கு நான் BA தமிழ் இலக்கியம் படிக்கிற போது பாரதி மன்றத்தினுடைய இலக்கிய மன்றத்தினுடைய செயலாளராக இருந்து தாரா பாரதி அவர்களுக்கு நான் வரவேற்பு கொடுத்தேன். அந்த வரவேற்பு அவரை கொடுத்த போது வலம்புரி ஜான் அவர்கள் அவரை அழைக்கிற போது சொன்னார், இவர் கவிதைக்கு தாத்தா, இவர் பெயரோ தாரா பாரதி, தாரா பாரதி கவிதையை தா பாரதி என்று இவரை நாம் கேட்கலாம் என்று சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுக உரையை வலம்புரி ஜான் அவர்கள் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மாமனிதர். அவர் நடத்திய தாய் பத்திரிகையில் அன்றைய தினம் நடந்த அந்த கவியரங்கத்தை பற்றிய ஒரு குறிப்பு ஆசிரியர் பக்கத்தில் வலம்புரிஜான் எழுதினார். அந்த ஆசிரியர் பக்கத்து குறிப்பிலே வலம்புரிஜான் எழுதின வார்த்தை, தமிழ் உலகம் ஒரு நாள் இவரை முழுமையாக தூக்கி தோளில் வைத்து கொண்டாடும்னார். அது 2019 ஓராண்டு தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுற மாதிரி நமக்கு இது அமைஞ்சது அப்படின்னும் போது மனசு உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் வாழ்த்தின வாழ்த்து தான் நாம் இன்றைக்கு 12 மாதம் இதை நடத்த இருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் அவருடைய படைப்புகளை குறித்து எங்க போய் இந்த கலைக்களஞ்சியத்தை நம்ம தேட போறோம், இந்த கவிதை களஞ்சியத்தை எங்க தேட போறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள 12 மாத நிகழ்வு தலைப்பு, 12 மாத நிகழ்வுக்குரிய படைப்புலக செய்திகள், 12 மாத தலைப்புக்குரிய தொகுப்புகள் அத்தனையும் மிக அழகாக சிறிய சிறிய புத்தகங்களாக வடிவமைச்சு ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாதம் வரை அந்த தலைப்பை மேலே எழுதி அந்த புத்தகத்தை ஒரு சிறு பைண்டிங் செய்து அதை மிக அற்புதமாக நேர்த்தியாக அதை தயாரித்து
ஒரு பையில வச்சு 12 மாசத்துக்கு இந்தாமா புக்கு என்று சொன்ன இன்னும் ஒரு அருமையான ஒரு சகோதரர் மலர்மகன் கவிஞர், ஒரு அற்புதமான மாமனிதர். இந்த மாமனிதரை எண்ணி எண்ணி நான் வியந்தது உண்டு. எல்லோரும் ஒரு பலத்த கரவொலியோடு மாண்புமிகு நீதியரசர் அவர்களை வரவேற்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தோடு படைப்புகளை தேர்ந்தெடுத்து கையிலே கொடுத்தார் அண்ணன் மலர்மகன். அதனால் மாதந்தோறும் நிகழ்ச்சியை நடத்துகிறவர்களுக்கு அந்த ஒரு சிறு தவிப்பு கூட இல்லை. எந்த புத்தகத்தை தேடப்போகிறோம் என்கிற தவிப்பு கூட இல்லாமல் அழகாக வடிவமைத்து கொடுத்த ஐயா மலர்மகன் அவர்களை இந்த மேடையில் வணங்கி மகிழ்வதில் நான் அகமகிழ் கொள்கின்றேன். நாம் நேராக இப்பொழுது நிகழ்ச்சிக்கு போலாம். இன்றைக்கு தாராபாரதி விருதினை பெற்று சொற்பொழிவு ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய, நான் எப்பொழுதும் மகிழ்வும் பெருமையும் கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர் வழக்கறிஞர் திரு சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு அவர் பேச போகிற தாராபாரதியுடைய தொகுப்பு கவிதை படைப்பு எது என்று கேட்டால், தாராபாரதியுடைய கவியரங்க கவிதைகள் அவையெல்லாம் தொகுத்து ஒரு அருமையான ஒரு நூல், பூமியை திறக்கும் பொன் சாவி என்ற ஒரு அருமையான நூல். தலைப்பு பாருங்க, பூமியை திறக்கும் பொன் சாவி என்கிற ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பு முழுவதும் தாராபாரதி கவியரங்கத்தில் மக்கள் முன்னிலையில் அரங்கேற்றிய கவியரங்க கவிதைகள். அந்த தொகுப்பை பார்க்கலாம். ஒரு மிக மிக அருமையான ஒரு தொகுப்பு. என்றைக்காவது ஒரு நாள் இரவு ஒரு 11 மணிக்கு மேல உங்களுக்கு உறக்கம் வரலன்னு வச்சுங்களேன், பூமியை திறக்கும் பொன் சாவி எடுத்து ஒரு 10 பக்கம் படிங்களேன், நல்லா தூங்கிடுவீங்க. ஏன் தெரியுங்களா? அந்த 10 பக்கம் படிச்சதும் பரவாயில்ல, நாம நம்ம வாழ்க்கையில தாராபாரதி சொன்ன மாதிரி ஏதோ நிறைவான சில விஷயங்களை செய்திருக்கிறோம் என்கிற திருப்தி நம்முள் வரும். அந்த மகிழ்ச்சி வந்ததும் உறக்கம் தானே வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அரிய படைப்பு, மிக அரிய படைப்பு, உறங்கிக் கொண்டிருக்கிற தமிழ் சமுதாயத்தை எழுப்புகிற ஒரு அரிய படைப்பு. அதை பற்றி வழக்கறிஞர்கள் பேச இருக்கிறார்கள். அதன் உள்ளே நான் நுழைவது அவ்வளவு நாகரிகமான ஒரு செயலாக இருக்காது என்று சொல்லி அதை விடுத்து, அடுத்ததாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை மிக ஒரு அரிய முறையில் பார்ப்பதற்காக அரங்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எல்லோரும், மேடையில் இருந்து நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய மாபெரும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் விரும்பிகள், தமிழ் விருந்தினர்கள், அவர்கள் அரங்கத்தில் உட்கார இன்றைக்கு மேடையிலே ஒரு இளைஞனுக்கு இந்த வாய்ப்பை ஏன் கொடுத்தோம் என்று கேட்டால், தாராபாரதி என்றாலே இளைய உள்ளம்தான். ஆக இந்த நிகழ்ச்சி இப்பொழுது வணக்கத்திற்குரிய பன்னிசை கலை மாமணி என்று நாங்கள் எல்லாம் போற்றுகிற 3 அக்காமார்கள் இங்க வந்திருக்காங்க இல்லைங்களா? எங்க வணக்கத்திற்குரிய கலைமாமணி அக்கா டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் வந்திருக்காங்க. புதிய கலைமாமணி வாசி கண்ணப்பன் வந்திருக்காங்க. எங்க பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசாமி வந்திருக்காங்க. வணக்கத்திற்குரிய எங்களுடைய பேராசிரியர் கலைமாமணி டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் இப்பொழுது இறை வணக்கம் பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். அக்கா வாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, இல்ல இறை வணக்கம் பாடுங்க. வாங்க, நீங்க வரும்போது நான் சீடி எல்லாம் போட மாட்டேங்க. ஒரு சாமி பாடுங்க, தமிழ் தாய் வாழ்த்து. தாராபாரதிக்கு சைவ சமயம் ரொம்ப பிடிக்குமா, அதனால சைவத்தை சார்ந்த ஒரு பாட்டு, பேச்சாளருடைய விருப்பம். எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவமே எப்படி பாடினரோ. அப்பரும் சுந்தரரும் ஆளுடைய பிள்ளையும் அருள்மணி வாசகரும் பொருளுணர்ந்து உன்னையே. அப்பரும் சுந்தரரும் ஆளுடைய பிள்ளையும் அருள்மணி வாசகரும் பொருளுணர்ந்து உன்னையே எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவமே எப்படி பாடினரோ. குருமணி சங்கரரும் அருமை தாயுமானவரும் அருணகிரி நாதரும்
அருள் ஜோதி வள்ளலும் குருமணி சங்கரரும் அருமை தாயுமானவரும் அருணகிரி நாதரும் அருள் ஜோதி வள்ளலும் கருணை கண்டல் பெருகி காதலினால் உருகி கருணை கண்டல் பெருகி காதலினால் உருகி கன்னித்தமிழ் சொல்லினால் இனிதுணை அனுதினமும் கன்னித்தமிழ் சொல்லினால் இனிதுணை அனுதினமும் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவமே எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ. இன்னிசையால் நம் நெஞ்சை நிறைத்த பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்களுக்கு இப்பொழுது நம்ம ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நீதியரசர் அவர்கள். நன்றிங்க. இந்த இனிய நிகழ்வினை தலைமையேற்று வழி நடத்துவதற்காக இன்றைக்கு அரங்கம் வந்திருக்கக்கூடிய ஐயா மாண்பமை நீதி அரசர் திரு வள்ளிநாயகம் அவர்களுக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை. இலக்கிய உலகிலும் சரி, சட்டத்துறையிலும் சரி, சமூக வாழ்விலும் சரி, ஒரு மிகப்பெரிய மாமனிதராக உலா வரக்கூடிய ஒரு அருமை மிகு தமிழ் அறிஞர் என்று சொல்லலாம். ஐயா அவர்களோடு, நீதியரசர் அவர்களோடு நாங்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறோம். எந்த நாட்டுக்கு நாங்கள் சென்றாலும் ஒரு தந்தை உணர்வில் உடன் வருகிறவர்களை எல்லாம் மிக அழகாக அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தந்தை உள்ளம் கொண்ட ஒரு அருமையான மாமனிதர். கை தட்டலாமே. ஒரு அருமையான மாமனிதர். ஆமாங்க, அருமை. உறவு சுரங்கத்திற்கு ஒரு பொருத்தமான ஞான தந்தை ஐயா திரு வள்ளிநாயகம் என்று சொன்னால் இது உண்மை. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு மாமனிதராக அடிக்கடி என்கிட்ட ஐயா சொல்லுவாங்க, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்றாரம்மா. அந்த சோர்விலாள் பெண் அதற்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை எப்படித்தான் இந்த சுறுசுறுப்பை இந்த பெண்கள் கொண்டார்களோ என்று எண்ணி 2800 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் எழுதிட்டாரம்மா உங்க பாட்டன் அப்படின்னு சொல்லி பாராட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பெருந்தகை அவரை நம்முடைய தாரா பாரதியினுடைய அன்பு சகோதரர் ஐயா திரு மலர்மகன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தினேஷ் ஒரு நிமிஷம். தினேஷ், வணக்கத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள் நீதியரசர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். நண்பர்களே, நாம் முதலில் விருது வழங்கும் நிகழ்ச்சியை நாம் மங்களமாக தொடங்கிவிட்டு அதன் பிறகு ஐயாவுடைய தலைமை உரையை கேட்க இருக்கின்றோம். காரணம், நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் புகைப்பட கலைஞர் இன்னொரு விழாவிற்கு செல்ல இருப்பதாலும் நம்முடைய பேச்சாளர் அவர்கள் போகிற போது அவர் கரத்திலே இன்ற விழாவின் பதிவினை நிழற்படமாக தர வேண்டும் என்ற பொறுப்பு இருப்பதாலும் முதலில் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்திவிடலாம். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் முந்தன் தலை என்று தாரா பாரதி இளைஞர்களை வழிநடத்திய அழகே அழகு. எப்படித்தான் தமிழன்னையின் அருள் இந்த கவிஞனுக்கு வந்து சேர்ந்ததோ புரியவில்லை. அந்த தமிழின் ஒவ்வொரு சொற்களும் வீரியம் மிகுந்த சொற்கள், சிகரம் தொடுகிற சொற்கள். அந்த சொற்களினுடைய ஆழத்தை பார்க்கிற பொழுதெல்லாம், சரி, இன்றைக்கு பூமியை திறக்கும் பொன் சாவியை யாரிடத்திலே கொடுக்கலாம்? ஒரு மிகச்சிறந்த நம் மனக்கதவை திறக்கக்கூடிய
செஞ்சொல் சாவியை கொண்ட ஒரு இளைஞன் இருக்கிறான், அவர்தான் வழக்கறிஞர் சதீஷ், அவர்கிட்ட கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணோம். கை நல்லா தட்டணும். ஆமா, நம்ம கை தட்டல வச்சுதான் அவருடைய சிந்தனை இன்னும் எப்படி வெளியே வரப்போகிறது என்பதை பார்க்கலாம். ஆக நாங்கள் எப்பொழுதும் இந்த சைட்டேஷன், இந்த சான்றிதழை தயாரிக்கிற பொழுது வாழும் படைப்பாளர்கள், மறைந்த படைப்பாளர்கள் என்று நாங்கள் இதுவரைக்கும் அப்படி பிரிக்கவே இல்லை. நல்ல ஒரு சாதனை மிகுந்த படைப்பாளரை பற்றிய நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். அந்த வகையில் இந்த ஆண்டுதான் தாரா பாரதியினுடைய நிகழ்ச்சியிலே அவருடைய கையொப்பமே எங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் அந்த கையொப்பத்தையே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த சான்றிதழில் நாங்கள் அந்த கையொப்பத்தையே பொறித்து அவர் தாரா பாரதியே கொடுக்குற மாதிரி அவருடைய கையொப்பத்தை இட்டு இந்த மிகச்சிறந்த சிந்தனையை கொண்டு வந்து சேர்த்த பெருந்தகை வள்ளல் முரளி அவர்கள் ஐயா தான் சொன்னார், எங்க தேடி கண்டுபிடிங்களேன், தாரா பாரதி கையொப்பம் கிடைக்குமா, அவங்க குடும்பத்தார்கிட்ட கேளுங்களேன் அப்படின்னார். மலர் அண்ணா அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுத்துட்டார். அதனால அவர் கையொப்பத்தோடு இந்த சான்றிதழை கொடுக்குறோம். அந்த மாதிரி இது அமைஞ்சிருக்கு, ஒரு அற்புதமான நிகழ்வு. வழக்கறிஞர் திரு சதீஷ்குமார் அவர்கள் தொழிலோ வழக்கு தொழில், இலக்கிய வீதிகளின் மத்தியிலே தன்னை மிக அழகாக செலுத்திக் கொண்டு இதுதான் வாழ்க்கை என்பதை இளைஞர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அரிய மாமனிதர். வழக்கறிஞர் திரு சதீஷ்குமார் அவர்கள் மேடையில் பேசுகிற போது இவர் வழக்கறிஞரா அல்லது இலக்கிய பேரறிஞரா என்கிற சந்தேகம் நமக்கு வந்துவிடும். அது ஏனோ தெரியவில்லை, இந்த சட்டத்துறையில் இருக்கிறவர்களுக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த வகையிலே வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல இளைஞர், ஒரு நல்ல குடும்பஸ்தன், ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல தந்தை, ஒரு நல்ல வழக்கறிஞர், எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல இலக்கிய சிந்தனையாளர், ஒரு நல்ல பிள்ளை, ஒரு நல்ல பற்றாளர், அப்படி எல்லா உறவும் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால அந்த உறவின் அடிப்படையில நான் சொல்றேன், வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வாழ்க்கையின் தொடக்கம், உன்னதமான இலக்கிய உரையின் அடக்கம், இலக்கிய படைப்பின் ஒடுக்கம் என்பதை உலகிற்கு உணர்த்தும் தமிழ் உலகின் தகைசால் வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள். ஏறாத மேடை இல்லை, அவர் பேசாத துறை இல்லை, அவர் பாடாத கவியரங்க சிந்தனைகள் இல்லை. ஒவ்வொரு நாளும் பொழுது விடுகிற போது இலக்கியத்தோடு அந்த பொழுது விடிய வேண்டும். அந்த பொன் மாலை பொழுது சூரியன் இந்த நில உலகை விட்டு மறைகிற போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்களும் மறைய வேண்டும். பொன்மாலை பொழுது இலக்கிய பொன்மாலை பொழுதாக பிறக்க வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு அரிய தமிழ் அறிஞர் திரு சதீஷ்குமார் அவர்கள். அத்தகைய வழக்கறிஞருக்கு தாரா பாரதி விருது வழங்கி சிறப்பு செய்வதில் உறவு சுரங்கம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பாரதிய வித்யா பவன் பெருமை கொள்கின்றன. இந்த இனிய நிகழ்வை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நீதி அரசவர்களின் பொற்கரத்தால் பொன்னாடை அணியப்பட்டு அணிவிக்கப்பட்டு அவர் இந்த விருதினை பெறுகிறார். நண்பர்களே, நிகழ்ச்சி இப்பொழுது மாண்புமை நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்களின் தலைமை உரையோடு தொடங்குகிறது. வருக வணக்கத்திற்குரிய நீதியரசர் அவர்கள். மறைமலை அடிகளார் தாயுள்ளம் கொண்டு தொடக்கி வைத்த இந்த தமிழ் பேரவைக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு குரு வாரம், வியாழக்கிழமை. இங்கு எல்லோரும் குருவாக உட்கார்ந்திருக்கின்றார்கள். முக்கியமாக இன்னும் 4 மாதத்திலே சிக்காகோ நகரிலே தமிழ் ஒலி ஒளியோடு பேசக்கூடிய அத்தனை பேரும் இங்கு அமர்ந்திருக்கின்ற நல்லதொரு சபை இது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், குருவாக அன்றும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலக நாயகி
அவர்கள் என்றுமே எல்லோருக்கும் குருவாக, எல்லோருக்கும் வழிகாட்டியாக அமைந்து எல்லோரிலும் அன்புடன் பழகி கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கலை மாமணிகள் பலர் தனது 80வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட இருக்கின்ற விஜயலட்சுமி அம்மா அவர்கள் 1/7/2019 அதை தவிர கல்கண்டா திகழ்கின்ற ஆதிரா முல்லை அவர்கள், இதுபோல அதாவது கல்கண்டு பத்திரிகையில் அவங்க அந்த தலைவர்களை பற்றி ரொம்ப அழகாக எழுதிட்டு வராங்க. இதுபோல இந்த சபையிலே அனைவரும் இருந்தாலும் கூட அத்தனை பேரையும் தனித்தன முறையிலே நான் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு திரு சதீஷ்குமார் அவர்கள் வந்தவுடனே ஒரு செய்தி சொன்னார். நான் பராசரன் அவருடைய இளவல் என்று சொன்னார். பராசரனை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அவர் சமஸ்கிருதத்தை விற்பனை மட்டுமல்லாமல் அவர் இலக்கியத்திலே அவர் பேச ஆரம்பித்து விட்டால் அதற்கு ஈடுமில்லை, இணையமில்லை. இன்றைக்கு சபரிமலை, அதாவது ஐயப்பன் பற்றிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்த பொழுது அவர் மிக அழகாக சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி தெய்வம் என்றால் என்ன, அதை அறியாத அறிவிலியால் இருக்கின்றீர்களே என்று மறைமுகமாக அந்த நீதிபதிகளை பற்றி கேட்டார். ஆனால் உண்மையிலே நானும் வருத்தப்படுகிறேன். அங்குள்ள வடக்கு வாழ்கின்றவர்களுக்கு தெற்கில் உள்ள மகிமை தெரிவதில்லை. தெற்கே தான் தெய்வம் இருக்கின்றது, தெய்வ அருள் இருக்கின்றது என்பதை அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை என்று தான் சொல்கிறேன். அதனுடைய விளைவு அது ஆண்டவன் தான் பார்த்துக்கொள்ளணும். அதுபோல தமிழுக்கும் சட்டத்திற்கும் எப்பொழுதுமே மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. சட்டத்தில் இருந்து கொண்டு தமிழ் படித்தவர்கள் கவிமணி தேசிய விவராயமொழி தொடங்கி மூமு இஸ்மாயில் வரை கவிஞர்களாக சட்ட நிபுணர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. அதுபோல தமிழிலிருந்து சட்டத்திற்கு வந்தது ஒரு ஆணையராக பணியாற்றிய எனது அருமை சாரதா நம்பியான் தங்கை அவர்கள் மிக அழகாக, அதாவது ஒரு நீதிபதிக்கே இருக்கக்கூடிய அந்த திறமையோடு அந்த அவர்கள் பணியாற்றிய விதம் அனைவரையும் நீதிபதிகளையே மலைக்க வைத்தது என்று சொன்னால் அது தமிழுக்கு பெருமை என்றுதான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு தாராபாரதி விருது வருகின்ற சதீஷ்குமார் அவர்கள் பூமியை திறக்கும் பொன் சாவி என்கின்ற தலைப்பிலே இங்கு வழக்காட வந்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே பூமியை திறப்பதற்கு ஒரு பொன் சாவி தேவைதான். பூமி இன்று பூட்டி கிடக்கின்றது. 47க்கு முன்னாலே ஆங்கிலேயர் போட்ட சங்கிலியால் பூட்டி கிடந்து சொன்னார்கள். ஆனால் இன்று வேறு வகையிலே, அதாவது இன்றைக்கு தான் ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் பார்த்தேன். அதாவது அந்த 14 PC சொல்லியிருக்கிறாங்க. இந்த அதாவது 1 2 3ன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த 8 பேருக்கும் சேர்ந்து அரசியல்வாதிகள் தான் வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பூட்டை உடைத்து தமிழை புகுத்தி நிச்சயமாக நல்லதொரு காலம் வர வேண்டுமானால் ஒரு பொன் சாவி தேவை. எப்பொழுதுமே தமிழ் நீதியை போல தமிழும் தாமதமாக வரும். 5-6 ஆண்டுகளாக காத்திருந்த பட்டியல் நல்ல வேளை தேர்தல் கண் திறக்க இன்று வெளியாகி நம்முடைய இருக்கின்ற கலை மாமணிகளை பாடுகின்ற பொழுது நமக்கு அட்லீஸ்ட் இப்போவாது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் டெலிவரி பண்ணாங்க, இன்னும் அட்ஜம் பண்ணாமல் அப்படின்னு தோணுது. அப்படி கலைமாமணி பட்டம் பெற்ற அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஏதோ அந்த காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன் என்று சொல்லியது போல நான் ஏதோ தமிழ் பேசிக்கொண்டு வருகின்றேன். எனக்கு நான் என்ன ஆதாரமாக கருதுகிறேன் என்றால், பாரதிய நண்பரான பரவேஸ் நெல்லையப்பர் அவர்கள் எனது தாய்மாமா. ஒருவேளை அந்த இரத்தத்தின் காரணமாக தமிழோடு வாழ்க்கை நினைக்கின்றேன். உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும் எனக்கு 80 வயது ஆன பின்பு கூட உங்களுடைய ஆசிகளும் வாழ்த்துக்களும் தேவை என்று சொல்லி வருகின்ற இளைஞர் அவர்கள் பொன்சாவி தரட்டும்
அந்த பொன்சாவினிலே திறந்து இந்த சொர்க்கத்தை காண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். திருக்குறள் போல் ஐயா தலைமை உரை ஆற்றி இருக்கிறார்கள் இல்லைங்களா? இனிமை, எளிமை, தெளிவு இந்த தலைமை உரையிலே நாம் கண்டு மிக மிக மகிழ்ந்தோம். எப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் எவ்வளோ முறை புத்தகத்தை படிச்சிருக்கோம் பரசு நெல்லையப்பரை பத்தி இல்லைங்களா? பாரதியினுடைய மிகப்பெரிய ஒரு வரலாற்று பெட்டகம் இந்த நட்பு என்பதை படிச்சிருக்கோம். ஆனா அவர் இவருடைய தாய் மாமன் சொன்னபோது அப்படின்னு அரங்கத்தில் எல்லாரும் இல்லைங்களா? அதுதான் அந்த தமிழ் உணர்ச்சி. அதனால்தான் எந்த இலக்கிய மேடையும் தனதாக்கி கொண்டு ஐயா திரு வள்ளிநாயகம் அவர்கள் ஒரு மாண்பவை நீதியரசராக இருப்பினும் தமிழ் கூறும் நல்லுலகில் தனக்கென்று தனி இடத்தை பெற்றவர். தமிழ்க்கடவுள் முருகன் அது வேறு விஷயம், வள்ளி நாயகன் என்பதாலேயே அவர் தமிழ் மேடையில் இருக்கிறார் என்று கூட எண்ணி பார்க்கலாம். இப்பொழுது பூமியை திறக்கக்கூடிய பொன் சாவியை 1 மாதத்திற்கு முன்னாலேயே கொடுத்து விட்டேன் சதீஷ் அவர்கள் கரத்திலே. இப்பொழுது அவர் திறக்க இருக்கிறார். இது பூமியை மட்டும் திறக்கப் போவதில்லை, கவிதை இதயங்களை திறக்கப் போகிறது. கல் புதைந்தால் கட்டிடமாகிறது, விதை புதைந்தால் விருட்சமாகிறது, சொல் புதைந்தால் கவிதையாகிறது என்கிற தத்துவத்தை உலகத்திற்கு சொன்ன மேதை தாராபாரதி இப்பொழுது அந்த பூமியை திறக்கக்கூடிய பொன் சாவியோடு வழக்கறிஞர் திரு சதீஷ்குமார் அவர்கள் வர இருக்கிறார்கள். செவிகளை திறந்து வையுங்கள். சதீஷ்குமார் செந்தமிழ் சேர்க்க வருகிறார். வருக திரு சதீஷ். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம்குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய். இங்கு கூடியிருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த உறவுச் சுரங்கம் என்கின்ற அற்புதமான அமைப்பை பன்னெடுங்காலமாக மிகுந்த ஸ்ரத்தையோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் உலகநாயகி அவர்கள் இன்றைக்கு எனக்கு அற்புதமானதொரு வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். பாரதிய வித்யா பவனம், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இந்த இனிய நிகழ்ச்சியில் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தமிழிலே எத்தனையோ சாதனையாளர்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களையெல்லாம் வெளியே கொண்டு வந்து இந்த உலகிற்கு அடையாளம் காணப்பட வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு பல்வேறு இலக்கியவாதிகளை இந்த தமிழ் உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற மிக பெரும் லட்சியத்தை உறவுச் சுரங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த உறவுச் சுரங்கம் என்பது நம் உள்ளத்திலே ஊறி கிடக்கின்ற, புதைந்து கிடக்கின்ற உறவுகளை மட்டுமல்ல, நம்முடைய உணர்வுகளையும் சேர்த்து தமிழோடு இணைத்து தருகிறது என்பதனாலே இந்த உறவுச் சுரங்கம் என்பதை உணர்வுச் சுரங்கம் என்று கூட சொல்லலாம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையானதொரு அமைப்பை நம்முடைய ஐயா இலக்கிய வீதி இனியவன் அவர்கள் சேர்ந்து கொண்டு இந்த நிகழ்வுகளும் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுவார்களோ என்று எண்ணக்கூடிய அற்புதமான இலக்கியவாதிகளை எல்லாம் இந்த உலகிற்கு ஒட்டுமொத்தமாக அறிமுகம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த அமைப்பை சார்ந்த அனைத்து பெருமக்களும் அற்புதமாக இந்த நிகழ்வை பன்னெடும் காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கவிஞர் தாரா பாரதி அவர்களை பற்றி அறிமுகத்திலே சொல்லுகிற பொழுது பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள், நான் தாராபாரதி அவர்களை எனக்கு தெரிந்து நானும் பார்த்திருப்பேன் என்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் என்னுடைய பள்ளி பருவ நாட்களிலே அவருடைய கவிதைகளை நான் கேட்ட அதனுடைய தாக்கம் எனக்கும் இருந்திருக்கும் என்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால், என்னுடைய தாய்மாமனாக இருக்கக்கூடிய திரு பாரதி சுராஜ் அவர்கள் எங்கெல்லாம் நல்ல கவிஞர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தேடி 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 சென்று அழைத்து வந்து பாரதி கலைக்கழகம் என்கின்ற அமைப்பிலே கவிதை பாட வைப்பார்கள்.
அதிலும் மரபு கவிதை பாடுகின்ற கவிஞர்கள் என்றால் அவர்களை விடாமல் துரத்தி சென்று அழைத்து வருகின்ற ஒரு மாண்பு உடையவர் திரு சுராஜ் அவர்கள். அதனாலே அந்த பாரதி கலைக்கழகத்தோடு எனக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பதனாலே நிச்சயம் அவருடைய அந்த குரலையும் அவருடைய அந்த கவிதையும் என்னை ஏதோ ஒரு வகையில் தாக்கம் செய்திருக்கும் என்கின்ற காரணத்தினாலோ என்னவோ, அவரிடத்திலே நான் என்னை அறியாமல் அந்த க்ஷணங்களிலே பறிகொடுத்திருப்பேன் என்பதனாலோ என்னவோ, எனக்கு இன்றைக்கு இந்த உறவு சுரங்கம் இப்படிப்பட்ட ஒரு அருமையானதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றது. என்றாலும் இந்த விருதினை எனக்கு வழங்குவதற்கு மாண்புமை நீதியரசர் அவர்கள் ஒப்புக்கொண்டு இங்கு வந்தது என்பது நான் செய்த மிக பெரும் பாக்கியமாகவே நினைக்கின்றேன். இன்றைக்கு அவர் சொன்ன அந்த செய்தி என்னை மேலும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் பாரதி கலைக்கழகம் என்பதும் கம்பன் கழகம் என்பதும் எங்களுக்கு எல்லாம் தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்த தாய் போன்றவர்கள். இப்படி தாய் போன்று இருக்கக்கூடிய இந்த இலக்கிய அமைப்புகள் எல்லாம் எங்களுக்கு பாரதி அறிமுகம் செய்தது, கம்பனை, வள்ளுவனை, இளங்கோவை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து அந்த தமிழை வாழ்வியல் நடைமுறையில் எப்படி அணுக வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அந்த இலக்கிய அமைப்புகள் சொல்லித் தந்தது. அந்த இலக்கிய அமைப்புகள் எல்லாம் வெறும் இலக்கியங்களை ஒரு போட்டி நடத்துவதோ அந்த விழா நடத்துவதோ என்பதோடு இல்லாமல் அதிலே வரக்கூடிய புதிய மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவருடைய வாழ்வியல் நெறியிலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகின்ற அந்த தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய பாரத தேசத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு, இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்த இலக்கிய அமைப்புகள் செய்து எங்களை போன்ற இளைஞர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி வழிநடத்திய காரணத்தினால் மட்டும்தான் இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அந்த மகாகவி பாரதிக்கு மிக நெருங்கிய உறவுடைய தாய்மாமன் என்று அவர் சொல்லுகிற போது, எனக்கு தாய்மாமன் பாரதி சுராஜ், இவருக்கு தாய்மாமன் பரளிசு நல்லையப்பர் என்று சொல்லுகிற போது அந்த கன நேரத்தில் நான் சற்றே சிலிர்த்து போனேன். இதை விட எனக்கு வேறு பெருமை என்ன இருக்க முடியும்? அந்த மகாகவி பாரதியினுடைய உண்மையான சீடனாக இருக்கக்கூடிய பரளிசு நல்லையப்பர் அவருடைய உறவு முறையிலே இருப்பவர்கள் எனக்கு இந்த விருதை வழங்கியிருக்கிறார் என்றால் எனக்கு மகாகவி பாரதியினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்து விட்டதாகவே நினைக்கின்றேன். கவிஞர் தாரா பாரதியருடைய கவிதைகளை சற்றே புரட்டுகின்ற வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த பூமியை திறக்கும் பொன்சாவி என்கின்ற இந்த புத்தகத்தை, கவிதை புத்தகத்தை படிக்கின்ற பொழுது பல இடங்களிலே நமக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் கவிஞர். பொதுவாகவே கவிதையை படிக்கிற பொழுது அந்த கவிஞன் யார், அவனுடைய வாழ்க்கை முறை என்ன, அவனுடைய பின்புலம் என்ன என்பதையெல்லாம் ஆராய்வது என்பது பல நேரங்களிலே அவசியமற்றதாகவே இருக்கும். பெரும்பாலும் கவிஞன் என்பவன் காலத்தினுடைய கண்ணாடி என்பதனாலே அந்த காலத்தோடு தொடர்புடையவனாக இருந்து அந்த சமூகத்தை எப்படி அந்த கவிஞன் வெளிப்படுத்துகின்றான், தான் வாழ்கின்ற சமுதாயத்தினுடைய வெளிப்பாடாக ஓர் அலங்கரிக்கக்கூடிய ஒரு மேடையாக அந்த கவிஞன் எப்படி இருக்கின்றான் என்கின்ற பார்வையோடே கவிஞனை அணுக வேண்டும். அப்படி அணுகுகின்ற அந்த கவிதையும் கவிஞனையும் பார்த்தால் கவிஞன் பெரும்பாலும் காணாமல் போய்விடுவான், கவிதை மட்டுமே நிற்கும். மகாகவி பாரதியை பற்றி கவியரசர் இளந்தேவன் சொல்லுவார், கிருஷ்ணாம்பேட்டையிலே கிடைத்து வைத்த உடம்பினிலே பாதிதான் நெருப்புக்கு சாப்பாடு, மீதியை ஏற்கனவே பட்டினிக்கு கொடுத்து விட்டான். சிலரை நினைத்து காலகாலமாகிவிட்டது, இவனை நினைத்து காலம் காலமாகிவிட்டது என்று சொல்லுவார் மகாகவி பாரதியை பற்றி சொல்லுகிற பொழுது. அந்த மகாகவி பாரதியினுடைய அந்த வரிகளை எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கும் தாரா பாரதி அவருடைய கவிதையை படிக்கின்ற பொழுது நான் ஒரு கவிஞனாக இருப்பதனாலும் இயல்பாகவே கவிதையை ரசிக்கக்கூடிய அந்த
மனம் எனக்கு இந்த இலக்கிய அமைப்புகள் மூலமாக கிடைத்த ஒரு காரணத்தினாலும் இந்த கவிதை புத்தகத்தை படிக்கிற பொழுது நான் முழுக்க முழுக்க ஓர் ரசிகனாக மட்டுமே இதை படித்திருக்கின்றேன், அனுபவித்திருக்கின்றேன். நான் எப்படி படித்தேன், அதை எப்படி ரசித்தேன் என்கின்ற ஒரு சில விஷயங்களை மட்டுமே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய கவிதை முழுவதும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே கவிஞராலே கவி அரங்கங்களிலே படிக்கப்பட்ட கவிதைகள். பெரும்பாலும் பல கவிஞருடைய கவிதைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும், அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள், இல்லது பதிப்பகத்திற்கு போயிருக்கும், இல்லை என்றால் அவருடைய காலத்திற்கு பிறகு யாரேனும் அதை பதிப்பித்திருப்பார்கள். ஆனால் பாரதிக்கு கூட தன்னுடைய அத்தனை கவிதைகளையும் கவியரங்கத்திலே ஏறி நின்றோ அல்லது தன்னுடைய சக நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கோ முழுமையானதொரு வாய்ப்பு கிடைத்ததா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு கவியரங்கத்திலே இருந்து மக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அரங்கிலே ஒரு கவிஞன் நின்று தன்னுடைய கவிதையை படைக்கிறான். படைக்கிற பொழுது அந்த கவிஞனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது உடனடியாக கிடைக்கிறது என்றால் அந்த கவிஞனுக்குள்ளே இருக்கக்கூடிய எழுச்சி என்பது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்பதை என்னால் யூகித்து பார்க்க முடிகிறது. கம்பன் தன்னுடைய காவியத்தை படைத்தான். சோழன் என்ன சொன்னான்? என்னுடைய அரசவையிலே அது அரங்கேறப்பட வேண்டும் என்று சொன்னான். ஆனால் கம்பனுக்கோ அது அரசவையில் அரங்கேறுவதை விட மக்கள் மத்தியிலே அரங்கேற்றப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்ததனாலே திருவரங்கத்தினுடைய கோயில் மண்டபத்திலே அதை அரங்கேற்றுகின்றான். அப்படி அரங்கேற்றுகின்ற அந்த கம்ப ராமாயணம் என்கின்ற காவியத்திலே அவன் நரசிம்ம அவதாரத்தை பாடுகின்றான். அப்படி நரசிம்ம அவதாரத்தை பாடுகின்ற பொழுது பிளர்ந்தது தூணும் மாங்கை பிறந்தது சீயம் என்று சிரித்தது செங்கச்சீயம் என்று அந்த சிங்கம் சிரித்தது என்று சொன்ன பொழுது அங்கே எதிரிலே இருந்த அந்த நரசிங்கத்திலே தூணிலே இருக்கக்கூடிய அந்த நரசிம்மன் ஆஹா என்று தன்னுடைய கையை உயர்த்தினானாம். இன்றைக்கும் திருவரங்கம் கோயிலே அந்த கம்மன் மண்டபத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த நரசிம்மரை சென்று சேவித்தால் அவருடைய ஒரு கை உயர்ந்ததாகவே இருக்கும். இது வேற எந்த இடத்திலும் நரசிம்மரை அப்படி சேவிக்க முடியாது. காரணம், இறைவன் தமிழுக்கு கொடுத்த மிகப்பெரிய மரியாதை என்பது ஒரு கவிஞன் கவிதையாக அரங்கேற்றுகிற பொழுது இறைவன் கூட இறங்கி வந்து ஓர் ரசிகனாக அந்த கவிதையை ரசித்திருக்கிறான் என்றால் தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் இந்த தமிழ் பண்பாட்டிற்கும் தெய்வம் கூட இறங்கி வரும் என்பதனுடைய அடையாளம் இவையெல்லாம். அதனால் தான் தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் தமிழையும் யாராலும் எந்த க்ஷணத்திலேயும் பிரிக்க முடியாது. தமிழை ஆன்மீகத்திலேந்து யாரேனும் பிரிக்க நினைத்தால் அது மிக பெரும் தோல்வியாகத்தான் முடியும் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். அகநானூரிலே இறையனார் பாடிய பாடல் உண்டு. இப்படி அரங்கேறுகின்ற கவிதைகளிலே சில சமயங்களில் என்ன நடக்கும் என்றால், இதில் முன்னுரை எழுதியவர் ரொம்ப அழகாக சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். பெரும்பாலும் கவிஞர்களை மற்றொரு கவிஞர்கள் அங்கீகாரம் செய்வதில்லை. ஒரு நல்ல கவிதையை ஒருவர் படைத்தால் அந்த கவியரங்கத்திலே மற்றொருவர் அங்கீகாரம் செய்வதில்லை. இது இன்றல்ல நேற்றல்ல நக்கீரர் காலத்திலேந்து இருக்கக்கூடிய விஷயம்தான். ஏனென்றால் ஒருவன் தன்னுடைய கவிதையை படைப்பினை கொண்டு வந்து சபையிலே வைக்கிற பொழுது அதற்கு தகுதி உண்டா என்று அளந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க புலவர்களும் பெருமக்களும் இந்த தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் அது. அது இறைவனாக இருந்தாலும் உன்னுடைய கவிதை தவறு என்றால் அதை சுட்டி காட்டுவதற்கு புலவர்கள் தயங்கவில்லை என்கின்ற மிக பெரும் உண்மையை நம்முடைய தமிழ் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் ஒவ்வொரு கவியரங்கத்திலேயும் தன்னுடைய கவிதையை அரங்கேற்றி இருக்கின்றார் கவிஞர் தாராபாரதி அவர்கள். இது ஒரு தொகுப்பு என்பதாக நான் புரிந்து கொண்டேன். அவர் மறைந்த பிறகு அவருடைய கவிதைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவருடைய சகோதரனான மலர்மகன் அவர்கள் இன்றைக்கு வாழுகின்ற சடையப்ப வள்ளல் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் கம்பனுக்கு நிகரான இந்த இலக்கியத்திலே இருக்கக்கூடிய இந்த தாரா பாரதி போன்ற அற்புதமான கவிஞர்களுக்கு சடையப்ப வள்ளல் போன்ற ஒரு இலக்கிய வீதி இனியவன் இல்லை என்றால் இந்த கவிதைகள் எப்படி வெளிவரும்?
அந்த சடையப்ப வள்ளலாக இருந்ததனால்தான் இன்றைக்கு இந்த அரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பு வெளியே வந்திருக்கின்றது. முதலிலே பஞ்சபூதங்கள் என்பதாக ஒரு கவிதையை எழுதி கொண்டு வருகிறார். அவர் மிகச்சிறந்த மரபு கவிஞர், இலக்கணத்திலே மிகுந்த ஆழ்ந்த புலமை பெற்றவர். அவர் மரபோ வெண்பாவோ எது எழுத சொன்னாலும் சட்டன அப்படியே வாய் திறந்தால் மரபு அப்படியே கொட்டும். ஆனால் இந்த புத்தகம் முழுவதுமே அவர் எழுதிய புது கவிதையாக இருக்கின்றது. என்றாலும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பெரும்பாலும் புது கவிதை என்று எழுத முனைபவர்கள் பல இடங்களிலே தோற்று போகின்ற நிலையை நாம் பார்க்க முடியும். வார்த்தைகளை தேடி தேடி சென்று சேகரிக்கக்கூடிய கவிதைகள் பெரும்பாலும் புது கவிதைகளே அமைந்துவிடும். ஆனால் மரபிலே ஊறியதனாலும் இலக்கியத்திலே ஆழங்கால் பட்டதனாலும் இலக்கணத்திலே அதிக புலமை பெற்ற ஒரு காரணத்தினாலும் கவிஞருடைய இந்த புது கவிதை தொகுப்பிலேயும் அங்கங்கே எதிகை எழுந்து நிற்கிறது, மோனைகள் மிளர்கின்றன. அதனால்தான் இது புது கவிதை என்று சொல்லுவதா, அல்லது மரபு கவிதை என்று சொல்லுவதா, அல்லது மரபிலே தோய்ந்த புது கவிதை என்று சொல்லுவதா என்கின்ற கேள்வி கூட எனக்கு எழுகின்றது. ஒவ்வொரு கவிதையிலேயும் தனக்கென்று ஒரு முத்தாய்ப்பாக தான் யார் என்பதை கவிஞன் அடையாளம் காட்டுகிறார். தனக்கும் இந்த சமூகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் எது? ஒரு கவிஞன் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கையின் பயன், உன்னால் இந்த சமூகத்திற்கு என்ன பயன் என்கின்ற கேள்விக்கு அந்த கவிஞன் விடை சொல்ல வேண்டும். ஒரு சமுதாயத்திற்கு பயன்படாத எந்த இலக்கியமும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நின்றதில்லை என்பதற்கு நம்முடைய இலக்கியங்கள் எவ்வளவோ இருக்கின்றன, காணாமல் போன இலக்கியங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. ஆனால் தேடி தேடி கிடைத்தாலும் பொக்கிஷமாக நாம் வைத்து காப்பாற்ற வேண்டிய இலக்கியங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன என்றால் அது காலத்தின் கண்ணாடியாக இருந்து இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஓர் கவிதை புத்தகமாக, ஓர் ஆசானாக அந்த கவிதைகள் விளங்கி இருக்கின்றன, இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன என்பதனால்தான் இது போன்ற அரங்கங்களிலே தாரா பாரதியின் கவிதைகள் படிக்கப்படுகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வானம் என்கின்ற ஒரு கவிதை, நான் ஒரு ரசிகனாக இலக்கியத்தையும் கவிதையும் தமிழையும் ரசிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கவிஞனாக, ஒரு ரசிகனாக, உங்கள் மத்தியிலே ஒருவனாக இருந்து கொண்டு இந்த புத்தகத்தை நான் அணுக விரும்புகின்றேன். வானம் என்று எழுத துவங்குகிறார் கவிஞர். இது இலக்கிய வீதியினுடைய கவியரங்கத்திலே அவர் படித்த ஒரு கவிதை. வானம் இயற்கை அரசாங்கத்தின் தலைமை செயலகம். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்போடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்றால், சமுதாயத்தோடு மக்கள் மத்தியிலே வாழ்கின்ற ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு கவிஞனாக தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளுகிறார். காலத்தினுடைய பிரதிபலிப்பாக அவர் இருக்கிறார் என்பதை முதல் வரி எனக்கு இதில் காட்டுகிறது. வானம் இயற்கை அரசாங்கத்தின் தலைமை செயலகம். வானம் காற்றுக்கு திசை காட்டி, கனலுக்கு கைகாட்டி, நீருக்கு வழிகாட்டி, நிலத்திற்கு நாள் காட்டி என்று எழுதுகிறார். அற்புதமான வாசகம், அற்புதமான கவிதை. அது நிலத்திற்கு நாள் காட்டியாக இருக்கிறது என்றால், அந்த காலத்தில் வானத்தை பார்த்து தானே காலத்தை கணித்தார்கள். ஆக அந்த வானம் எப்படி இருக்கிறது என்றால், மனிதனுக்கு அது நாள் காட்டியாக இருக்கிறது, இரவு பகலை அது எடுத்து காட்டுகிறது என்பதாக தன்னுடைய கவிதையை துவங்குகின்றார். வானம் நீ விண்மீன்கள் பதிவு செய்யும் வேலை வாய்ப்பு அலுவலகம் என்று எழுதுகிறார். அவ்வளவு அழகான ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு ரேர் காம்பினேஷன் என்று சொல்ல வேண்டும். காரணம், இந்த விண்மீன்கள் என்ன செய்கிறது? வானத்திலே ஒரு இரவிலே வருகிறது, பகலிலே காணாமல் போகிறதாம். அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், இந்த இளைஞர்கள் எல்லாம் வேலையை தேடி அலையக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே அந்த கியூல நிற்கிற அந்த காட்சியெல்லாம் அவர் அந்த காலத்தில் பார்த்திருக்கார். எப்படியெல்லாம் இளைஞர்கள் இந்த சமுதாயத்திலே வேலைக்காக அலைகிறார்கள் என்கின்ற அந்த காட்சி பார்த்தவருக்கு எப்படி தோன்றுகிறது? அது விண்மீன்கள், வானம் எப்படி என்றால் விண்மீன்கள் பதிவு செய்யும் வேலை வாய்ப்பு அலுவலகம் என்பதாக ஒரு புதிய சிந்தனையை
அவர் எடுத்து காட்டுகிறார். வெண்மேக கூட்டத்தின் விளையாட்டு மைதானம். அந்த வானத்திலே மேகங்கள் ஓடி ஆடி அங்கு இங்கும் திரிகிறதே, அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், மேகத்திற்கு வானம் ஓர் விளையாட்டு மைதானமாக இருக்கிறது என்கின்ற ஒரு அழகான ஒரு கற்பனையை, ஒன்று சமூகம் சார்ந்த ஒரு வரி, அடுத்த வரியிலேயே இயற்கையிலே மனதை பறிகொடுத்த ஒரு சாதாரண கவிஞனாக அந்த மேகத்தை பார்க்கிற போது ஓடி ஆடி அங்கு இங்கும் திரிகின்ற அந்த மேகத்தை பார்த்தால், அந்த சின்னஞ்சிறு குழந்தை விளையாட்டு மைதானத்திலே எப்படி விளையாடுமோ அதை போலே வானத்திலே மேகங்கள் ஓடி ஆடி விளையாடுகின்றன என்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனையை வானத்திற்கு முதலில் சொன்ன ஒரே கவிஞன் தாராபாரதியாகத்தான் இருப்பார். சமூகத்தோடு தொடர்புடைய சிந்தனையாக இது இருக்கிறது. சூரியனை பற்றி ஒரு கவிதை. சூரியனே, கோள் திறம் நான் உன் கோத்திரம், நெடுவானில் கோள்கள் 9க்கும் குடும்ப தலைவன் நீ, சுற்றும் கோள்களுக்கும் உன்னை சுற்றுவதே குறிக்கோள். என்ன அழகான சொல் பாருங்க, சொல்லாட்சி. குறிக்கோள் என்கின்ற அந்த சொல்லை கோள்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து, குறிக்கோள் எது குறிக்கோள் என்றால், கோள்களுக்கு எல்லாம் எது குறிக்கோள் என்றால் சூரியனை சுற்றுவதே குறிக்கோள் என்று இயல்பாக சொல்லுகிறார். இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது என்னென்றால், சூரியனே நீ ஓர் பத்திரிகை ஆசிரியன், சூரியனே நீ ஓர் பத்திரிகை ஆசிரியன், பஞ்சாங்கம் உன் வெளியீடு. அழகான சிந்தனை பாருங்கள். ஏனென்றால் காலக்கணக்கு என்கின்ற அந்த ஜோசியம் என்று சொல்லக்கூடிய அந்த காலக்கணக்கினை பஞ்சாங்கம் என்று சொல்லுவார்கள். அதை எதை வைத்து அடிப்படையாக எழுதுகிறார்கள் என்றால், சூரியனுடைய உதிப்பையும் மறைவையும் காலத்தின் மூலமாக, கணக்கியல் மூலமாக இந்த ஜோதிட சாஸ்திரம் நமக்கு எப்படி சொல்லுகிறதோ அதை போன்று அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த பஞ்சாங்கம் எழுதப்படுகிறது. அதனாலே சூரியனே, அந்த பஞ்சாங்கம் என்கின்ற அந்த பத்திரிகைக்கு நீதான் பத்திரிகை ஆசிரியன் என்கின்ற ஒரு சிந்தனையை வைக்கின்றார். ஜோதிட நூல்கள் மக்கள் பதிப்பு, சோதிக்கும் வான நூல்கள் நூலக பதிப்பு என்று பஞ்சாங்கத்திலே இருந்த கவிஞன் சட்டென்று எங்கே செல்கிறார் என்றால், வானவியல் அறிஞர்களுக்கும் ஆய்வுக்கூடமாக இருக்கக்கூடியது அந்த சூரியன் என்று சொன்னால், அவருடைய விசாலமான பார்வை எங்கிருந்து பழங்காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு எப்படி விரைகிறது என்றால், அந்த கவிஞனுடைய பார்வை ஒரு விசாலமான பார்வை என்பதை கவிஞன் தன்னுடைய இந்த 2 வரிகளிலே காட்டியிருப்பதை நினைக்கிற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நிலாவை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார். ரொம்ப சிறிய கவிதை. நிலாவை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது, நிலாவே சுய ஒளி உனக்கில்லை, சுடரொளியை வாங்குகின்றாய், சுயநலம் உனக்கில்லை, அதையும் சொரிகின்றாய் பூமிக்கு, வளைந்தே வளர்வது உன் பழக்கம், ஆனால் மனிதன் வளைந்தே வளர்வது சிறுமை. இவ்வளவு அழகான சொல் பாருங்க. வளைந்தே வளர்வது உன் பழக்கம், வளைந்தே வளர்வது, ஆனால் மனிதன் வளைந்தே வளர்வது சிறுமை, வளர்ந்த பின் வளைவதே பெருமை என்று முடிக்கிறார். என்ன எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தாத்பரியத்தை, ஒரு தத்துவத்தை ஒரு கவிஞன் நிலாவை பார்க்கிற பொழுது இயல்பாக அந்த நிலாவை, இயற்கையின் அழகை ரசிக்கத்தான் தோன்றும். ஆனால் சமுதாய சிந்தனையுடைய கவிஞனாக இருப்பானே ஆனால், ஷெல்லி போன்ற கவிஞருடைய கவிதைகளிலேயும் வால்ட் விட்மன் போன்ற கவிஞருடைய கவிதைகளெல்லாம் எண்ணி பார்த்தால், மகாகவி பாரதிக்கு எப்படி திடீரென்று வானத்தை பார்க்கிற பொழுது அந்த பராசக்தியினுடைய பேரண்ட காட்சி தோன்றும். சட்டென்று பராசக்தி தன்னுடைய மாகாளி பராசக்தி உருசிய நாட்டின் கடைக்கண் வைத்தால் இந்த அந்த பராசக்தியும் பூமியிலே தோன்றும். இப்படி மாறி மாறி நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் சரி, அல்லது இயல்பாக இருக்கக்கூடிய கவிஞனுடைய கற்பனைக்கும் சரி, மனதை திறந்துவிட்டு எங்கும் பறக்கக்கூடிய அந்த கவிதா மனம் ஒரு கவிஞனுக்கு இயல்பாக இருக்கிறது என்பதனாலே தான் இந்த நிலாவை பார்க்கிற பொழுது அது வளைந்து வளர்கிறது. ஆனால் நீ வளைந்து வருவது சிறுமை, ஆனால் வளர்ந்த பின் வளைவது உனக்கு அது பெருமை என்று ஒரு இயல்பாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறை வாழ்க்கையை ஒரு சிறிய கவிதையிலே ஒரு கவிஞன் சொல்லுகிறார் என்றால், அந்த கவிஞனுடைய உள் மனதிலே
ஒரு தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருக்கிறது, ஒரு சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பார்வையும் இருக்கிறது. அதையும் மீறி தன்னுடைய உள்ளம் கவிதை உள்ளம் என்பதனாலே இயற்கையை எப்படி ரசிக்க வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த மூன்றும் இணைந்து இருப்பது என்பது ஒரு சில கடவுள் வரம் பெற்ற கவிஞர்களுக்கு மட்டுமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அது இந்த கவிஞருக்கு இருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்த்து வியக்கின்றேன். நம்முடைய பேராசிரியர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், அவர் வலம்புரி ஜான் அவர்களுடைய கவிதையை அரங்கத்திலே கவிதை படிக்கிற பொழுது அவராலே பாராட்டு பெற்றார் என்று சொன்னார்கள். நான் என்னை பற்றி நினைத்து பார்க்கிறேன். நானும் ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற பொழுது ஒரு கவிதையை அவர் முன்னால் படித்து காட்டினேன். அந்த கவியரங்கத்திலே அவர் வந்திருந்தார். படித்தவுடனே என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு என்னை உற்று பார்த்தார். நீ பாரதி சுராஜுக்கு உறவா என்று கேட்டார். நான் தயங்கி ஆமான் என்று சொன்னேன். அந்த கவிதை நோட்டை கொடு என்று என்கிட்ட வாங்கினார். வலம்புரி ஜான் அவர்கள் என்னுடைய கவிதை நோட்டை வாங்கி இந்த கவிதை எனக்கு எழுதி கொடு என்று கேட்டார். நான் எழுதிய அந்த புது கவிதையை எழுதி அவரிடத்திலே கொடுத்தேன். உடனே என்னுடைய கவிதை புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார், சதீஷ், நீ பாரதிக்கு நெருங்கிய பெருமரபின் கிளையில் நீ ஓர் ஒளிப்பறவை. உன் சிறகுகளில் காலத்தின் கௌரவம் பத்திரமாய் இருக்கிறது என்றும் அன்புடன் வலம்புரி ஜான் என்று கையெழுத்திட்டு தந்தார். அந்த கவிதையை உடனே என்ன செய்தார், தன்னுடைய ஒரு கட்டுரையை தந்த தாய் பத்திரிகையிலிருந்து எடுத்து விட்டார். ஒரு அரைப்பக்க ஒரு சின்ன கவிதை அது. அந்த கவிதையை எடுத்துவிட்டு அவருடைய கட்டுரையை எடுத்துவிட்டு என்னுடைய கவிதையை அந்த தாய் பத்திரிகையிலே பிரசுரம் செய்து விட்டார். அது எனக்கு தெரியவில்லை. பிறகு அந்த புத்தகம் எனக்கு ஒரு வாரம் கழித்து என் வீட்டிற்கு வருகிறது. நான் பார்க்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதை விட ஒரு கவிஞனுக்கு என்ன பெரிய அங்கீகாரம் வேண்டும். எனக்கு ஏதோ மிகப்பெரிய விருது கிடைத்த ஒரு மகிழ்ச்சி, அதுவும் பள்ளி மாணவனாக இருக்கின்ற காலத்திலே. நான் கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஆண்டுகள் அல்லது 15-20 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதற்கு பிறகு என்னுடைய நண்பர் ஒருவர் பழைய பேப்பர் கடையிலே இருந்து குங்குமம் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு வந்தார். எடுத்துக்கொண்டு வந்து, சதீஷ், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, உன்னுடைய கவிதையை இதில் பிரசுரம் செய்திருக்கிறார்கள் என்றார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். என்னவென்றால் அந்த குங்குமம் பத்திரிகையில் அந்த நாட்களிலே கேள்வி பதில் பகுதி என்று உண்டு. அதை பெரும்பாலும் நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தான் அந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுவார் என்று சொல்லுவார்கள். பராசக்தி பதில்கள் என்று வரும், அல்லது என்றால் குண்டலகேசி பதில்கள் என்று ஒன்று வரும். அதை பிறகு முரசொலி மாறன் அவர்கள் தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியிலே அந்த பழைய பேப்பர் கடையிலே வந்த அந்த குங்குமம் இதழை பார்த்தால், உங்களுக்கு பிடித்த ஒரு புதுக்கவிதை ஒன்று சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, இதை எழுதிய கவிஞர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் பல வருடங்களாக என்னுடைய உள்ளத்தை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதுக்கவிதை இந்த சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு பக்கத்திற்கு என்னுடைய புதுக்கவிதையை அந்த குங்குமம் இதழில் எழுதியிருந்தார்கள் என்றால், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பழைய பேப்பர் கடையில் இருந்து எனக்கு அது கிடைத்தது என்றால், இதை விட எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வேண்டுமா என்று எண்ணி பார்த்தேன். இந்த தருணத்தில் எந்த வலம்புரி ஜான் தாராபாரதி அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவருடைய கவிதையை ரசித்திருக்கிறாரோ, அந்த வலம்புரி ஜானிடத்திலே நானும் சிறிது அனுபவப்பட்டிருக்கிறேன் என்கின்ற பெருமையை நினைக்கிற பொழுது இந்த விருதுக்கு நான் தகுதியானவன் என்கின்ற சின்ன உணர்வு எனக்கு உள்ளே ஏற்படுகிறது. விண்மீன்கள் என்ற ஒரு கவிதை. வெளிச்சம் உங்களை இருட்டடைப்பு செய்வதால் விடியலை நீங்கள் விரும்புவதே இல்லை. எங்கு பார்த்தாலும் இந்த கவிஞனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த சமுதாய சிந்தனை அதிகமாகவே இருக்கிறது. தான் வாழ்கிற காலத்திலே தன் கண்முன்னே கண்ட நிகழ்வுகளை, இந்த சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளை எல்லாம் எதை நோக்கினாலும் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த கவிஞனுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதனாலே விண்மீனை பார்க்கிற பொழுது கூட வெளிச்சம் உங்களை இருட்டடிப்பு செய்வதால் விடியலை நீங்கள் விரும்புவதே இல்லை என்று சொல்லுகிற அந்த வித்தியாசமான சிந்தனை வேறு எந்த கவிஞருக்கும் இயல்பாக இருந்திருக்குமா என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. சாதாரணமாக நம் வானத்தை பார்க்கிற போது, விண்மீனை பார்க்கிற போது எப்படி தோன்றும் என்றால், அந்த விண்மீன்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை போல தோன்றும்.
ஆனால் சூரியன் நமக்கு அருகிலே இருக்கிறது, விண்மீன்கள் நமக்கு தள்ளி இருக்கிறது. ஆனால் பார்வைக்கு அந்த விண்மீன்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை போல இருக்கிறது. அதை கவிஞர் எழுதுகிறார், விண்ணுலக விரக்தியினால் விழுகின்றேர் கீழ்நோக்கி என்று. ஒருவேளை உங்களுக்கு விண்ணுலகம் போரடித்து விட்டதோ, உங்களுக்கு அது அலுப்பு தட்டு விட்டதோ, அதனாலே நீங்க விண்மீன்களே எங்கள் பூமியை நோக்கி நீங்கள் இறங்கி வருகிறீர்களோ என்பதாக கேட்கின்ற இந்த அழகான வரிகள் ஒவ்வொரு முறையும் இனிமேல் வானத்தை நமக்கு பார்க்கின்ற பொழுது அந்த விண்மீன்களோடு நாம் கொஞ்சம் அளவலாவ வேண்டும் என்கின்ற ஆசை வருகின்ற அளவிற்கு இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். கோல்கையை கொண்டு வாழ் என்று ஒரு கவியரங்கத்திலே அவர் பாடியிருக்கிறார். சென்னை வானொலி நிலையத்திலே நடந்த ஒரு கவியரங்கம். கோல்கையை கொண்டு வாழ் என்பது பாரதியினுடைய வார்த்தை. இந்த கவிஞரோட வித்தியாசமான கவிஞர் என்பதை நான் இந்த கவிதையிலே புரிந்து கொண்டேன். சாதாரணமாக கோல் என்று சொன்னால் என்ன தோன்றும்? ஒவ்வொருவரும் ஒரு கோலை பற்றி எழுதுகிறார்கள். ஒருவர் எழுதுகோலை பற்றி எழுதுகிறார், மற்றொருவர் செங்கோலை பற்றி எழுதியிருக்கிறார். இது என்னவென்றால் ஒரு கவியரங்கம். ஒரு கவியரங்கத்திற்கு போய் ஒரு கவிதையை படிப்பது என்றால் சில கஷ்டங்கள் இருக்கிறது. நாம் கஷ்டப்பட்டு எந்த சிந்தனையை கொண்டு நாம் சேர்க்கிறோமோ அந்த சிந்தனையை நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் படித்து விட்டால் நம்முடைய கவிதையை கேட்க மாட்டார்கள், அங்கீகாரம் இருக்காது. இது உண்மை. ஆனால் அந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் தனக்கென்று ஒரு தனியான ஒரு சிந்தனையை ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த உணர்வை அந்த கவிஞன் தனக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும். அவனுக்கென்று ஒரு தனித்துவம் இருந்தால் மட்டுமே கவிஞன் தனித்து நிற்க முடியும். நாம் யோசித்தே பார்க்க முடியாத ஒரு கோலை பற்றி அவர் எழுதுகிறார். என்ன கோல் என்றால் அவர்கள் செங்கோலை பற்றி எழுதுகிறார்கள், எழுதுகோலை பற்றி எழுதுகிறார்கள், அளவுகோலை பற்றி எழுதுகிறார்கள், திறவுகோலை பற்றி எழுதுகிறார்கள். இவர் எதை பற்றி எழுதுகிறார்? தார்கோலை பற்றி எழுதுகிறார். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி இவருக்கு இப்படி தோன்றியது? எத்தனை கோல் இருந்தாலும் இவருக்கு தார்கோலை பற்றி எழுத வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்படி வந்தது என்றால், அடிப்படையிலே இந்த தேசத்திற்கு எது தேவை என்பதை அந்த கவிஞன் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய எழுதுகோல் எதை சொல்ல வேண்டும் தெரியுமா? இந்த நாட்டிற்கு எது தேவையோ அதை சொல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே இந்த விவசாயத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த தார்கோல் என்கின்ற அந்த சிந்தனையை சொல்லி, எந்த தேசம் விவசாய தேசம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த தேசத்திற்கு கோல்கை கொண்டு வாழ் என்றால் இந்த தார்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த கோலை வைத்துக் கொண்டு விவசாயத்தை நாம் வளர்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை இந்த கவிஞன் இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் என்றால், இதை விட ஒரு வித்தியாசமான பார்வை வேறு யாருக்குமே இருக்க முடியாது. அது எழுதுகிறார், ஏர்கோல் நான், எனக்கு இன்னொரு பெயர் தார்கோல், மாற்றுக்கோல், இந்த மந்திரத்தை மாற்றுகின்ற மந்திரக்கோல். தார்கோலின் தயவில் செங்கோல் நடப்பதனால்தான் ஏற்காலை தவிர நான் எவர்காலும் பிடிப்பதில்லை. என்ன அற்புதமான வரிகள்! ரசிச்சு ரசிச்சு படிச்ச நான். தார்கோலின் தயவில் செங்கோல் நடப்பதனால் ஏற்காலை தவிர நான் எவர்காலும் பிடிப்பதில்லை என்றால், அந்த தார்கோலுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மானம், சுயகௌரவம், அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த தனித்துவத்தை இந்த கவிஞன் சொல்லுகிற பொழுது இந்த கவிஞனுக்கு எப்படிப்பட்ட தன்மான உணர்வு இருந்திருக்கும், சுயத்துவம் இருந்திருக்கும் என்பதை நான் என்னுடைய அகக்கண்ணாலே உணர முடிகிறது. வரப்புற நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம் என்று சொல்லுவார்கள். அந்த சொன்ன அந்த பாடலுடைய தத்துவத்தை இந்த மிகச்சிறிய இந்த வரிகளிலே இந்த கவிஞன் காட்டியிருக்கிறார் என்றால், இந்த தார்கோல் என்பது இதுவரை நம்முடைய நகரத்திலே வாழ்பவர்களுக்கு யோசித்திருப்போமா, அது என்னவென்று தெரியுமா என்றால் கூட தெரிந்திருக்காது. நமக்கு ஏர் தெரிந்திருக்கும், கலப்பை தெரிந்திருக்கும். ஆனால் இந்த தாற்றுக்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த விவசாயிகள் தங்களுடைய கைகளிலே வைத்திருப்பார்கள். அதை வைத்துக்கொண்டு அந்த மாடுகளை உழுவதற்காக, அவர்களை ஓட்டுவதற்காக கையிலே வைத்திருக்கக்கூடிய தார்கோல் என்று சொல்லுவார்கள், தார்குச்சி என்றும் சொல்லுவார்கள். இந்த தார்குச்சி அவனுடைய கையிலே இருப்பதனால்தான் உழவு என்பதான சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளுவனுடைய சிந்தனையை 2000 ஆண்டுகளுக்கு வள்ளுவன் எதை சொன்னானோ அந்த சிந்தனையை எந்த மகாகவி பாரதி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், இனில் வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று சொன்னானோ அந்த சிந்தனையை இந்த கோல்கையை கொண்டு வாழ் என்கின்ற இந்த கவிதையிலே சொல்றார். புஞ்சை மிகுதியும் படைத்தவன் நான், புஞ்சை மிகுதியும் படைத்தவன் நான், நஞ்சையும் உடையவன் நான். நஞ்சை உடையவன் என்றாலும் நஞ்சை
அமுதம் ஆக்குபவன் நான் என்கின்ற புதிய வார்த்தையை சொல்கிறார். நஞ்சை, அதாவது நம்ம சாதாரண வழக்கு சொல் எப்படி என்றால், வழக்கு சொல் வந்து நஞ்சே புஞ்சே என்று சொல்லுவோம், அது வழக்கு சொல். ஆனால் நன்சை புன்சை என்பதுதான் நம்முடைய இலக்கிய சொல். ஆனால் இந்த கவிஞர் அதை எப்படி அழகாக பயன்படுத்துகிறார் என்றால், வழக்கு மொழியிலே இருக்கக்கூடிய அந்த நஞ்சை என்கின்ற சொல்லை, நஞ்சை அமுதம் ஆக்குபவன் நான். யார் என்றால் இந்த தார்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த கோலை பற்றி இந்த கவிஞன் சொல்லிருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. தார்கோல் நான், ஏர் நடைக்கும் எருதுகளின் நடைக்கும் தூண்டுகோல் நான் என்று சொல்லுகிறார். இப்படி ஓர் தார்கோலினுடைய மகிமையை சொல்லக்கூடிய அந்த அற்புதமான கவிதை என்னுடைய உள்ளத்தை பல நாட்களாக பாதித்தது. அக்கா பேசுகிற போது சொன்னார், இவர் கவிதையை படித்தால் மனதிற்கு நிம்மதி வரும், தூக்கம் வரும் என்றார். எனக்கு தூக்கம் வரவில்லை. எப்படி வரும்? நான் வாழ்க்கையிலே தார்கோலை பார்த்ததே இல்லை, நமக்கு அதற்கு வாய்ப்பே கிடைத்ததில்லை. நான் யோசித்து பார்த்தேன், அந்த தார்கோலுடைய பயன் என்ன என்று யோசித்து பார்க்கிறேன். காரணம், நாம் நகரத்திலேயே உழன்று உழன்று வாழ்க்கையை விட்டதனால், விவசாயத்தினுடைய மகிமை என்பது தெரியாமல் போய்விட்ட காரணத்தினால் என்னை நானே நொந்து கொண்டேன். இந்த தார்கோலினுடைய மகிமை இத்தனையா என்பதை இந்த கவிஞர் நமக்கு எடுத்து காட்டிருக்கின்றார். ஒரு அற்புதமான பாட்டு, ஊழலை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். ஊழலை பற்றி ஒரு பாடல். இந்த பாட்டில் என்ன விசேஷம் என்றால், வாலிபம் வழக்கு போடுகிறது என்று ஒரு கவியரங்கத்திலே ஒரு கவிதை. இதை பெரும்பாலும் இந்த கவிஞரிடத்தில் நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், எல்லாரும் சிந்திப்பதை அந்த கவிஞர் சிந்திக்கவே இல்லை. சாதாரணமாக நடைமுறையிலே ஊழல் என்று சொன்னால் அடுத்த நிமிடம் நம்முடைய மனதிற்கு எது தோன்றுமோ அதை இந்த கவிஞன் கொஞ்சமும் சிந்திக்கவில்லை. ஆச்சரியமாகவே இருக்கிறது. பெரும்பாலும் ஊழல் என்று சொல்லுவால் அரசியல்வாதிகளை பற்றி மட்டுமே நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். அரசியல்வாதிகள் என்றால் அவர்கள் ஊழல்வாதிகள் என்பதாகவும், நாம் எல்லாம் என்னமோ உத்தம புருஷர்கள் மாதிரியும் நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த கவிஞருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், ஊழல்வாதிகள் என்பது நீங்கள் நினைப்பதை போலே அதிகாரத்திலே இருக்கிறார்களே அவர்களால் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னாலே இயங்கக்கூடிய சாதாரண மனிதர்களிடத்திலேயும் இந்த ஊழல் என்பது நிறைந்திருக்கிறது என்பதனால் தான் அரசாங்கத்தாலேயும் இதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அரசாங்கம் மாற்றிக்கொள்ளவில்லை என்பதனாலே மக்களாகிய நாமும் அதை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்றோம் என்கின்ற சிந்தனையை இந்த கவிஞன் இந்த பாடலிலே காட்டுகிறார். இது நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு சிந்தனை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பள்ளி மாணவன் ஸ்கூல்ல பக்கத்து பென்சிலை திருடிட்டான். உடனே டீச்சர் அவனை கூட்டு தண்டிச்சு திட்டி, அதெல்லாம் அந்த காலத்தில் இப்பெல்லாம் கிடையாது, அடுத்த நிமிஷம் டிவியில் வந்துடும், திட்டினாங்கன்னா டிவியில் வந்துடும், வாட்ஸ்அப்பில் எடுத்து போட்டுருவான். அந்த டீச்சர் கூப்பிட்டு அந்த பையனை திட்டி முட்டி போட வச்சு, நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டினான். நாளைக்கு அவங்க அப்பா வராரு. அடுத்த நாள் வந்தோடனே, இந்த பையன் என்ன தப்பு பண்ணான்? அவங்க பையன், இவன் வந்து பக்கத்து பையனுடைய பென்சிலை திருடி விட்டான். அவங்க அப்பா பலார்னு ஒரு அடி அடிச்சார். ஏண்டா, நான் உனக்கு ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ பென்சில் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அதெல்லாம் விட்டு ஏண்டா பக்கத்து பையன் பென்சில் திருடினேன்? அப்போ நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், இந்த ஊழல் என்பதும் கரப்ஷன் என்று சொல்லக்கூடியது நம்முடைய சிந்தனையிலே இருக்கிறது, நம்முடைய மனத்திலே இருக்கிறதே தவிர, அது நாம் எதிர்பார்ப்பதை போல அரசாங்கத்திடம் இருக்கிறது, அதிகாரிடத்திலே இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். நீங்கள் மாறினால்தான் அந்த அரசாங்கம் மாறும் என்கின்ற சிந்தனையை இந்த கவிஞரின் இடத்திலே காட்டியிருக்கிறார். ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தியை நான் படித்தேன். நீரோ மன்னன் நமக்கு தெரியும், ரோம் நாகரத்தை ஆண்ட நீரோ மன்னன். அந்த நீரோ மன்னர் வித்தியாசமானவன். அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, பாடணும்னு ஆசை வந்துடுச்சான். பாடணும்னு ஆசை வந்தோன்னு என்ன பண்ணா, அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நான் பாடப் போகிறேன் மக்களை எல்லாம் அழைத்து விட்டான். எல்லாரும் வந்து அமர்ந்தார்கள். அவன் பாடத் துவங்கினான். கேட்க சகிக்கல. ஆனால் ராஜா ஒன்றும் சொல்ல முடியல. எல்லாரும் பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என்னவோ தெரியல, பூகம்பம் வந்தது. பூகம்பம் வந்தோடனே எல்லாரும் அடித்து பிடித்து கொண்டு எழுந்து ஓடிவிட்டார்கள். இது அவனுக்கு மிகப்பெரிய அவமானம். அவன் உடனே என்ன செய்தான் என்றால், அடுத்த முறை என்ன பண்ணினான், ஒரு அரங்கத்தை கட்டி கதவெல்லாம் சாத்திட்டு உள்ள எல்லாரையும் உட்கார வச்சிட்டான். கதவை சாத்திட்டான். எல்லாரும் உள்ள வந்தோடனே, இப்போ நான் பாட போறேன் கேளுங்கன்னா. வரலாறு சொல்லுகிறது, அவன் பாட ஆரம்பித்தான். சில கர்ப்பிணி பெண்கள் பிரசவமே எடுத்தார்களாம். அப்போ சில பேருக்கு தாங்க முடியவில்லை, என்ன செய்வது என்று அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ஒருவர் செத்து விட்டார் என்பதாக அடையாளம் காட்டி செத்தவரை தூக்கி கொண்டு போவது போல 3 பேர் தப்பித்து போனார்களாம். அவர்கள் லஞ்சம் கொடுத்தார்களாம். இந்த ஒரு செய்தியை
நான் வரலாற்று நிகழ்ச்சியிலே படிக்கிற போது அப்போது எங்கிருந்து இந்த ஊழல் துவங்குகிறது, அதிகார வர்க்கம் எப்பொழுது தன்னுடைய எதேச்சதிகாரத்தை காட்டுகிறதோ அப்பொழுது மக்களிடத்திலேயும் இந்த ஊழல் என்பதான ஒரு மனநிலை ஏற்படுகிறது என்பதை இந்த கவிதையிலே கவிஞர் காட்டியிருக்கிறார் என்பது எனக்கு மிக மிக ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. அற்புதமான கவிதை இது. ஒரு வரியை மட்டும் சொல்லுகின்றேன். களவழி 40 கற்று பயன் என்ன, களவு வழி 40 கைதேர்ந்த பேர் வழிதான், உளவு வழியறிந்து ஊருக்குள் தலையெடுப்பான் என்று எழுதுகிறார். குறுந்தொகை கொடுத்தால் கொஞ்சமும் மதிப்பில்லை. ஒரு அழகாக சொல்கிறார் பார்கள். குறுந்தொகை கொடுத்தால் கொஞ்சமும் மதிப்பில்லை, நெடுந்தொகை தந்தால்தான் நிமிர்ந்தே பார்க்கின்றான். இவன் அமரும் நாற்காலியும் இருகை நீட்டி கிடக்கும். என்ன அழகான ஒரு கற்பனை பாருங்க. இவன் அமரும் நாற்காலியும் இருகை நீட்டி கிடக்கும், காலவரையின்றி ஊழியர்கள் காலக்கடத்தல் செய்கின்றார். அட வர வர அரசு அலுவலகம் வாசகசாலை ஆகிறது. ரொம்ப அனுபவப்பட்டிருக்காரு. பென்ஷனுக்கு கஷ்டப்பட்டாரா என்னன்னு தெரியல. என்னன்னா வர வர இந்த அரசு அலுவலகம் வாசகசாலை ஆகிறது என்றால் அப்போ அவர் பார்த்த அந்த அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள். அகத்திக்கீரை வாங்குவதற்கும் அரசாங்கத்தின் கார் போகும், இந்த அத்துமீறலை யார் நோகும் என்று கேட்கிறார். இது இயல்பாக நடக்கக்கூடியது. லஞ்சம் என்பது நம் கை நீட்டி வாங்குவது மட்டுமல்ல, நாம் நம்முடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது கூட, சிறிய அளவிலே துஷ்பிரயோகம் செய்வது கூட ஊழலுக்கு நிகரானது என்கின்ற ஒரு புதிய தாத்பரியத்தை, புதிய சிந்தனையை இந்த கவிஞர் இந்த பாடலிலே காட்டியிருக்கிறார் என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. முடிக்கிறார் கடைசியில, ஊழலின்றி இங்கே ஓரணவும் அசையாது, அந்த சூழலின்றி உலகம் சுழலாது, ஊழல் தர்மம் கச்சாமி, ஊழல் சத்தியம் கச்சாமி, ஊழல் சரணம் கச்சாமி என்று எந்த ஒரு வேதனை இருந்தால் இந்த கவிஞன் இந்த கவிதை இப்படி முடித்திருப்பான். எவ்வளவு மனசுக்குள்ளே அந்த கவிஞனுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த மனிதர்களை பார்க்கிற பொழுது ஒரு வேதனையும் விசாரமும் மனதிலே ஏற்பட்டு இருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால், நாம் இது ரசிக்கக்கூடிய கவிதையா அல்லது உணரக்கூடிய கவிதையா அல்லது உணர்ந்து நாம் திருந்தக்கூடிய கவிதையா என்று எண்ணி பார்க்கிற பொழுது அந்த கவிஞனை நாம் தேடி தேடி பாராட்ட வேண்டும் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. ஒருவேளை அந்த கவிஞன் இங்கு நிழலாக நம்முடைய மலர் மகனாக இங்கே அமர்ந்திருப்பாரே, ஆனால் அந்த மலர் மகனை நாம் மனதார பாராட்டலாம். காரணம், இந்த புத்தகம் வெளிவருவதற்கு காரணமாக இருந்தவர் அவர். ஆசிரியரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நல்ல அற்புதமான பாட்டு. இதை என்னை விட்டா நான் 4 மணி நேரம் இந்த புக்கை பற்றி பேசுவேன். ஏனென்றால் என்னால் அங்கங்கே தான் தொட்டு தொட்டு பேச முடிகிறது. நான் ஒரு என்ன இவர் வித்தியாசமா சிந்திக்கிறார். எல்லாரும் ஆசிரியரை பற்றி எழுதுவார்கள், இவர் வித்தியாசமா யோசிக்கிறார். நான் கள்ள மார்க்கெட் பேர் வழி, நான் கள்ள மார்க்கெட் பேர் வழி கருப்பை வெளுப்பாய் கள்ள பணத்தோர் மாற்றுகிறார், நானும் கருப்பை வெளுப்பாய் மாற்றுகிறேன், அட கரும்பலகையை பாருங்கள். என்னங்க எப்படி இப்படி சிந்திக்க முடியும்? ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஒரு கள்ள மார்க்கெட் பேர் வழி என்று சொல்லுகிற பொழுது சமுதாயத்தினுடைய தாக்கம் அவர் உள்ளத்திலே இருக்கிறது. மறுபுறத்திலே என்ன எந்த பாடலை எந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அதாவது கவிஞனுக்கு சில கஷ்டங்கள் வரும். எப்படி என்றால், ஓர் எதிர்மறையான ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நேர்மறையான ஒரு பொருளை சொல்லுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கவிஞனுக்கு இது ரொம்ப லாவகமாக வந்திருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கள்ள மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி இவரால் ஆசிரியரோடு ஒப்பிட்டு பேச முடிகிறது என்று பார்த்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ந்து நெகிழ்ந்து போன இந்த பாடல் இது. இன்னொரு பாட்டு, இளைஞர்கள் திசை மாறி போகிறார்கள். இது ஒரு கவியரங்கம் நடந்திருக்கிறது, வழக்காடு மன்றம். இப்போல்லாம் நம்மளாம் நடந்திருக்கிறது. இதுல இளைஞர்கள் திசை மாறி போகிறார்கள் என்று ஒரு கவிஞர், நீங்க இளந்தேவன் சொன்ன உடனே எனக்கு ஒரு என்னுடைய கவிதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. இளந்தேவன் அவர்களுடைய தலைமையிலே நான் படித்த ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏனென்றால் கவிதை எழுதுவது ரொம்ப கஷ்டம் சில சமயத்தில், அதுவும் அரங்கத்திலே படிப்பது. என்ன என்றால், நாம் மற்றவரை விட வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வறுமையானால் ரொம்ப நாம் நிலைத்து நிற்பது கஷ்டம். அவர் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தார், இளந்தேவன் அவர்கள் என் கனவு என்று படிக்க வேண்டும். ஒரு 100 கவிஞர்கள் படிக்கிறார்கள், 100 கவிஞர்கள் என் கனவு என்று படிக்கிறார்கள். ஆளுக்கு ஆளுக்கு ஒரு கனவை பற்றி சொல்கிறார்கள். நான் என் கனவு என்று சொல்ல வேண்டும். எதை பற்றி சொல்வது என்கின்ற மனதிலே எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், மரபு கவிதை எழுதியிருந்தேன். நான் கொடைக்கானலுக்கு பயணம் செல்ல வேண்டும் என்பதற்காக ரயில் பட்டியிலே செல்லுகிற பொழுது எனக்கு உறக்கம் வருகிறது.
உறக்கம் வருகிற பொழுது அந்த மணியாச்சி ஜங்ஷன் வருகிறது. அப்போது மணியாச்சி ஜங்ஷன் வருகிற போது எனக்கு கனவு வருகிறது. இதுதான் என்னுடைய சிந்தனை. புகைக்குள்ளே தீயிருந்து பொறுமுகின்ற வேள்வி என இருட்டு குகைக்குள்ளே பொங்கியதோர் வீரர் கூட்டம். மாகாளி நகைக்கின்ற பேருருவச் சிலையின் முன்னே ஆஷ் என்னும் பகைவனுக்கோர் பலிபீடம் கட்டும் திட்டம். தன் உயிரை சிகைக்கு சமம் என்றே நினைக்கும் ஒருவன் முன்வரவும் என் முகத்து சாயலையே அவனிடம் கண்டு ஓர் நிமிடம் திகைப்புற்று நானடங்கி தீர்வதற்குள் வீரன் புகைவண்டி களம் நோக்கி போனான் செய்தான் போனான் என்று அந்த பாடல் வரும். அந்த பாடலை நான் படித்து முடித்த உடனே இளந்தேவன் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். உடனே அவர் சொல்லுகிறார், நான் வாஞ்சிநாதனை பற்றி பாடிய இந்த கவிதையை கேட்டவுடன் அவர் அதற்கு பதில் சொல்லுகிறார், வாஞ்சிநாதன் ஒரு புரட்சிக்காரனா? யார் சொன்னது? அவன் ஒரு ஆராய்ச்சி மாணவன். எதை சுட்டாலும் ஆஷ் கிடைக்கும், அந்த ஆஷையே சுட்டால் எது கிடைக்கும் என்று சோதித்து பார்த்திருக்கிறான் வாஞ்சிநாதன். ஒரு புரட்சிக்காரனா? யார் சொன்னது? அவன் ஒரு ஆராய்ச்சி மாணவன் என்று சொன்னார். இந்த கவிதை சிந்தனையை கம்பன் கழகத்தினுடைய மேடையிலே அவர் சொல்லுகிற பொழுது அவருக்கு கிடைத்த அந்த கரவொலியை பாதி எனக்கு சொந்தம் என்பதாக நான் உள்ளுக்குள்ளே மகிழ்ந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். காரணம் என்னவென்றால் அந்த கவிஞன், அந்த பேர் கவிஞன் முன்னாலே பாடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்து அவருடைய சிந்தனையை தூண்டுகின்ற வகையிலே என்னுடைய கவிதை அமைந்தது என்று எண்ணுகிற பொழுது எனக்கு உள்ளத்திலே ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. இளைஞர்கள் திசை மாறி போகிறார்கள் என்று என்ன ஒரு ஆப்டிமிசம்! ஒரு பொழுதும் இந்த கவிஞனால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. இந்த சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளை எல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறார், அது ஒரு புறம் என்றாலும் என்னுடைய வருங்காலம் அப்படி இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்ற அந்த சிந்தனை இந்த கவிஞருக்கு இருந்திருக்கிறது. இளைஞர்கள் நிகழ்கால உலகுக்கு நெம்புகோல்கள், வளரும் தேசத்தின் வருங்கால வைப்பு நிதி. அழகா யோசிக்கிறார் பாருங்க. வளரும் தேசத்தின் வருங்கால வைப்பு நிதி, மலரும் பல துறையில் நம் வாலிபர்கள் வளர்பிறைகள். ஆலைகள், இது ரொம்ப 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 நெகிழ்ந்த ஒரு வார்த்தை. இது ஆலைகளில் பண்ணைகளில் அலுவலகம் தோறும் வேலை செய்யும் இளைஞர்களின் வேர்வை துளிகள் தான் இந்திய வாகனம் நகர எரிபொருள் ஆகிறது என்று எழுதுகிறார். என்ன ஒரு ஆச்சரியமான சிந்தனை! பெட்ரோல் தான் நமக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு மனிதனுடைய வியர்வை துளியை, நாம் சிந்துகின்ற வேர்வை துளியை சாதாரணமாக ஒரு உழைப்போடு ஒற்றுமைப்படுத்தி பேசுவோம். ஆனால் இந்த கவிஞன் எதை பார்க்கிறார் என்றால், விவசாயத்திலே வேலை செய்கின்ற விவசாயியை பார்க்கின்ற அதே சிந்தனை தொழிற்சாலையிலே வேலை செய்கின்ற அந்த இளைஞர்களை, வாலிபர்களை அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள். நாம் இன்றைக்கு இந்த வாகன ஊர்தியிலே செல்லுகிறோம் என்றால் அதற்கு பின்னால் எத்தனை இளைஞர்களுடைய வியர்வை துளிகள் இருக்கிறதே, அதுதான் அந்த வாகனம் நகர்வதற்கு காரணமாக இருக்கிறதே தவிர, நீ பெட்ரோல் பங்க்ல போடுற பெட்ரோல் அந்த வண்டி நகரல. எத்தனையோ ஆயிரம் இளைஞர்களுடைய உழைப்பு அதிலே இருக்கிறது என்று காட்டுகிற அந்த சிந்தனை இந்த கவிஞனுக்கு இருப்பது என்பது என்னை மிக மிக ஆச்சரியப்படுத்துகின்றது. இந்த வாகனம் நகர எரிபொருள் ஆகிறது, உலக சந்தையிலே பாரதத்தின் சாதனைகள் படைக்கிறது என்று எழுதுகிறார். எவ்வளவு ஒரு 2020 இந்த இந்தியா நிமிர்ந்து நிற்கும் என்று அப்துல் கலாம் சொன்ன அந்த சிந்தனையை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு இருக்கும் நினைக்கிறேன், முன்னதாகவே எழுதியிருக்கிறார். அற்புதமான ஒரு சிந்தனை. இந்த இளைஞர்கள் தான் இந்த வருங்கால பாரதத்தை வடிவமைக்க போகிறார்கள் என்கின்ற சிந்தனையை சொல்லுகிறார்கள். வீட்டில் நம்ம சாதாரணமாக பெரியவர்கள் இந்த குழந்தைகளை பார்த்து, இந்த விளையாட்டு பசங்க, இந்த சின்ன பசங்களை பார்த்தா விளையாட்டு பசங்க அப்படின்னு பெரியவர்கள் சிறியவர்களை ஏளனம் செய்வார்கள். இது ஒரு வழக்கு சொல்லாக இருக்கிறது. இந்த கவிஞர் அதை மாற்றி சொல்லுகிறார். என்னவென்றால், இளைஞர்களை விளையாட்டு பயல்கள் என்பார் வீட்டில் உள்ள பெரியவர்கள், விளையாட்டில் பயல்கள் செய்த வெற்றிகளை பாருங்கள் என்று உலக தரத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விளையாட்டுகளிலேயும், அப்பொழுது உலக கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது, கண்டிப்பாக அப்படித்தான் இருக்க வேண்டும், ஏன்னா தேதி குறிப்பிடப்படவில்லை. இந்த உலக அரங்கிலே நம்முடைய இந்திய இளைஞர்கள் பெற்ற 1000 வெற்றிகளை, விளையாட்டு துறையிலே இந்தியர்கள் பெற்ற வெற்றியை இந்த இளைஞன் தன் கண் முன்னால் காணுகிறார். அப்படி காண்பதனுடைய விளைவுதான், என்னுடைய இந்தியர்களை, என்னுடைய இளைஞர்களை நீங்கள் சாதாரண பயல்கள் என்று எண்ணிவிடாதீர்கள், அவர்கள் சாதனை படைக்க பிறந்தவர்கள் என்பதை இந்த கவிஞர் சுட்டுக்காட்டுகிற பொழுது, நம்மூர் பெருசுகள் நடத்தும் மனத்தில் பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஆகிறார்கள், பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஆகிறார்கள், பேரனை குபேரனாக்க பெருசுகள் தரகு செய்கிறார்கள். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க.
இத இளைஞர்களை பார்க்கிறார். அதே சமயத்தில் வித்தியாசமான சிந்தனை தோன்றுகிறது. பேரப்பிள்ளைகள் எல்லாம் பேரப்பிள்ளைகளாகிறார்கள் என்று நாம் எப்படி விலை போகிறோம், இந்த கல்யாண சந்தையிலே இளைஞர்கள் விலை போகிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகின்ற இந்த கவிதை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. காமத்துப்பால் மட்டும் கற்கவில்லை எம் இளைஞர், பொருட்பாலையும் புரிந்து வைத்திருப்பதனால் தான் சொந்தக்காலில் நின்று சுயமாக பொருள் ஈட்டிய பின் பந்தக்கால் நடுவதற்கு இளைஞர்கள் பச்சை கொடி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய இளைஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய சக இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு மென்பொருளிலே ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்துவிட்டு அந்த கவிஞர் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் உலக நாடுகளில் எல்லாம் சென்று தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டுகிறார்கள் என்றால் இது போன்ற கவிஞனுடைய மிகப்பெரிய கனவு இன்றைக்கு பலித்திருக்கிறது என்றால் இந்த கவிஞன் ஒரு நிதர்சனமான கவிஞன் என்பதை தவிர வேறு என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. தீ அணையட்டும் என்ற ஒரு கவிதை. நான் காலத்தின் அருமை கருதி அங்கங்கே தொட்டுவிட இருக்கின்றேன். ஏழைகளின் அடுப்பருகே என்னை அண்ட விடாமல் கூரையின் மீது குடி வைத்தார்கள் என்று எழுதுகிறார் ஒரு இடத்திலே. நெருப்பை பற்றி சொல்லுகிற பொழுது ஏழைகளின் அடுப்பருகே என்னை அண்ட விடாமல் கூரையின் மீது குடி வைக்கிறார்கள் என்கின்ற இந்த கவிதையினுடைய தாக்கம் எப்படியெல்லாம் இந்த குடிசைவாழ் பகுதியிலே இருப்பவர்களை நாம் பல காலத்திலே தவறாக பயன்படுத்துகின்றோம் என்ப ஒரு உள்நோக்கத்தோடு சில சமயங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை மிகவும் ஆழ்ந்து பார்த்து இந்த வரிகளை அவர் எழுதியிருக்கிறார் என்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. இதற்கான வரலாற்று சான்றுகளையோ அல்லது நம்முடைய பழைய சிந்தனைகளையோ எல்லாம் நாம் புரட்டி பார்த்தால் பல விஷயங்களுக்கு நாம் தள்ளி போக வேண்டியிருக்கும். ஆனால் இந்த வாசகம் பொன்னெழுத்துக்களிலே பொறிக்கப்பட வேண்டியது. காரணம், நம்முடைய சமுதாயத்தை நடந்த பல அவலங்களை இந்த ஒற்றை சொல்லிலே இந்த கவிஞர் காட்டியிருக்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போல விவசாயியை பற்றி ஒரு அழகான பாட்டு. என்ன இப்படி யோசிச்சிருக்காரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் குடும்பம் இசை குடும்பம். ஒரு விவசாயி சொல்லுகிறார், என் குடும்பம் இசை குடும்பம், நான் வயலின் வித்வான், நான் வயலின் வித்வான். என் பாட்டு ஏற்பாட்டு, என் பாட்டு ஏற்பாட்டு, ஏற்றப்பாட்டு, இன்னிசை வாய்ப்பாட்டு, நடவு பாட்டு என நான் பாட்டாளி ஆகிவிட்டேன். என்ன இந்த சொற்களை எப்படி கையாளுவது என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பாட்டாளி, அதாவது நமக்கு பாட்டாளி என்கின்ற அந்த சொல்லுக்கு அந்த இரு பொருள் படுகின்ற வகையிலே ஒரு கவிஞன் எந்த இடத்துல கொண்டு போய் அதை பொருத்தணும். அது கவிஞர்களுக்கு யோசிச்செல்லாம் வராது. அது ஆண்டவனுடைய அருளும் இயற்கையினுடைய பரிபூர்ணமான கருணையும் இருந்தால் அது தானாக வந்து விழும். தானாக வந்து விழுமே தவிர இட்டு நிரப்பப்படுபவை கவிதைகள் அல்ல. இந்த கவிஞனுக்கு இயல்பாக அது அமைந்திருக்கிறது என்பதுதான் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. இருக்கு சார். எய்ட்ஸை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். எல்லாம் யோசிப்பாங்க, நினைச்சு பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எய்ட்ஸை பத்தி நமக்கு பேசினாலே நம்மளை எல்லாம் வித்தியாசமாக பார்ப்பார்கள். ஆனால் ஒரு அரங்கத்திலே இந்த எய்ட்ஸை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இந்த இளைஞனுக்கு அறிவுரை சொல்வதை போல இந்த கவிதையை நியாயமாக பார்த்தால் இந்த கவிதையை நான் முழுமையாக படித்தால்தான் இதனுடைய அழகை, இந்த கவிஞனுடைய தாக்கம் என்ன இந்த சமுதாயத்திற்கு அவர் சொல்ல விழைகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். காகித கப்பலா உன் உடம்பு, அது கரையான் தீவிலா ஒதுங்குவது. அற்புதமான வாசகம் பாருங்க. அந்த எய்ட்ஸை பற்றி ஒரு திரைப்படம் நடுவிலே வந்தது. அது பார்ப்பதற்கு, அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் போயிருந்தேன். பார்த்தால் அந்த கதாநாயகி அந்த எய்ட்ஸின் மூலமாக படுகின்ற அந்த வேதனையை அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸில் வச்சிருப்பார்கள். நம்மளால படத்தை பார்க்க கூட முடியாது. அந்த திரைப்படத்தை அமர்ந்து பார்ப்பதற்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த காட்சியை அப்படியே உள்ளுக்குள்ள வாங்கி இந்த கவிஞர் சொல்லுகிறார், காம பசிக்கு இறை தேடி இந்த காலன் பசிக்கு இரையாவதா, காமத்தீயை அணைக்க போய் ஏமத்தீயில் விழுகின்றாய். என்ன அற்புதமான வார்த்தைகள். வேசியர் தொகுதிகளில் வேட்பாளர் ஆவதற்கு ஆசைப்பட்ட சிலருக்கு அடையாளம் இந்நோய். என்ன அற்புதமான வாசகம் பாருங்க. இந்த நோய் எப்படிப்பட்டது என்பதை நாம் அடையாளம் காட்ட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் கவிஞனுக்கு இருக்கிறது. எய்ட்ஸ் உயிரச்சம் மட்டுமல்ல, உறவச்சம் என்று சொல்லுகிறார்.
எய்ட்ஸ் உயிருக்கு அச்சம் தருவது மட்டுமல்ல, நீ உறவுக்காகவும் நீ அச்சப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையிலே அந்த கவிஞனுடைய வாசகம் எப்படி விளையாடுகிறது என்றால், எய்ட்ஸ் உயிரச்சம் மட்டுமல்ல உறவச்சம் என்று சொல்லுகின்ற அந்த கவிதை எய்ட்ஸ் பிறகு முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் என்றால் பாசிட்டிவா கொண்டு வந்து முடிக்கிறார். ஒருவேளை நீ அந்த நோயாளியை கண்டால் எப்படி அணுக வேண்டும் என்கின்ற முறையும் அவர் சொல்லுகிறார். தயவு செய்து அவன் தவறு செய்து விட்டான் என்பதனாலே அவனை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி விடாதீர்கள், அவனை உன்னிடத்திலே இருக்கக்கூடிய உருவாக நினைத்து அவனுக்கும் நீங்கள் மதிப்பு தர வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த உயர்ந்த சிந்தனையை, மனிதாபிமானத்தின் உச்சத்தை இந்த கவிதையிலே அவர் காட்டியிருக்கிறார் என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ்காசு என்று கா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களை பற்றி ஒரு பாட்டு, அவர் தமிழ்காசு என்று எழுதி முடிக்கிறார். நான் ஒரு வார்த்தையில் சொன்ன கவிதை மிகப்பெரிய அற்புதமான கவிதை. எல்லா காசுக்கும் தலை ஒருபுறம் பூ ஒரு மறுபுறம், ஆனால் இருபுறமும் தலைகள் இந்த தமிழ் காசுக்கு. தமிழ் என்றும் சைவம் என்றும் தலையே இருபுறம் என்று அவர் சைவ சித்தாந்தத்திலே மிகவும் ஊறியவர் என்பதனாலே கா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களை பற்றி ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு எழுதியிருக்கிறார். அதே மாதிரி கடவுளோட நேர்காணல், கடவுளோடு அவர் பேசுவதை போல ஒரு காட்சி அமைத்திருக்கிறார். ரொம்ப மிக அற்புதமான பாட்டு, அற்புதமான பாட்டு இந்த கடவுளுடைய நேர்காணல் என்பது. எப்படி கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார், பிறப்பெனப்படுவது யாதன கேட்டேன் பிறந்து பாரன இறைவன் சொன்னான், இறப்பெனப்படுவது யாதன கேட்டேன் இறந்து பாரன இறைவன் சொன்னான் என்று சொல்லி முடிக்கிற போது அவர் கேட்பார், அனுபவித்தேதான் அறிவது என்றால் ஆண்டவனை நீ எதற்கு என்றேன், ஆண்டவன் கொஞ்சம் என் அருகினில் வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் என்று கண்ணதாசன் முடிப்பார். அதனுடைய தாக்கத்திலே இந்த சென்னை வானொலி நிலையத்திலே ஒரு கவிதை படித்திருக்கிறார், கடவுளுடன் நேர்காணல். ஆனால் அவருக்கு இந்த சைவ சமயத்திலே ஈடுபாடு இருப்பதனாலே இவர் வானுலகத்துக்கு போகிறார், அங்கே கடவுளை பார்க்கிறார், அங்கே வாசலை தோரபார்கள் தடுக்கிறார்கள், அங்கே ரிஷபம் இருக்கிறது, இதையெல்லாம் கடந்து உள்ளே போகிறார். சிவன் இருப்பார் என்று எண்ணி பார்த்தால் அங்கே ஒளி ரூபமாக மட்டுமே இருக்கிறது என்று தன்னுடைய உள்மனதிலே எப்படிப்பட்ட ஒரு மெய்ஞானம் இருக்கிறது என்பதை, நான் சிவனை பார்க்கவில்லை, அங்கே ஒளி பொருந்திய ஒரு ஜோதியை பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிறார். கடவுளத்திலே அவர் பேசுகிறார், தாழ்வாரத்திலே சத்தம் கேட்கிறது, மற்ற கடவுள் எல்லாம் வந்து இங்கே மாநாடு நடத்துகிறார்களா என்று கேட்கிறார். தர்மதேவா, பல குரல் கேட்கிறதே, உன் தாழ்வாரத்தில் பொதுக்கூட்டமா, சர்வமத கடவுளின் சங்க மாநாடா என்று கேட்கிறார். எப்படி யோசிக்கிறார் பாருங்க என்று கேட்டுக்கொண்டு கடைசியிலே இந்த சமுதாயத்திற்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் பேசுகின்ற அந்த சர்வமத சமரசம் என்பதற்கு ஒரு தீர்வினை சொல்லுகின்றார். எப்படி என்றால், கடவுள் பதில் சொல்லுகிறாராம் இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம். துளசி தீர்த்தத்தில் இரத்தவாடை, திருநீற்று சாம்பலிலே எலும்பு துகள்கள், அப்பத்தில் மனித சதை துண்டங்கள், சாம்பிராணி பகையில் மரண மூச்சு, இப்படியாக இருக்கிறது என்பதாக சொல்லுகின்ற அந்த சமுதாயத்தினுடைய அவலத்தை எடுத்து காட்டியவர் முடிவிலே சொல்லுகிறார், அந்த கவிதையை எப்படி முடிக்கிறார் என்றால் ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு முடிக்கின்றார். ஞான முதல்வனே, ஞானி என்பவன் யார் தெரியுமா? நான் மறையை கற்றவன் ஞானி அல்ல, தன்னுள் நான் மறைய கற்றவனே ஞானி என்று சொல்லுகிறார். நான் மறையை கற்றவன் ஞானி அல்ல, தன்னுள் நான் மறைய கற்றவனே ஞானி என்று சொல்லுகிற கடவுளிடத்திலே கடவுள் பதில் சொல்லுகிறாராம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்ற கடவுளத்தை கேட்கிறார் கவிஞர், நீ ஏழை பணக்காரன் என்று படைத்தது சரியா என்கிற கேள்வி. ரொம்ப எப்படி எங்க கொண்டு போனாலும் கவிஞனுக்கு இந்த சமூக சிந்தனை வந்து விடுகிறது. அதுல ஒரு விடை சொல்லுகிறார், எப்படி இந்த ஏழை பணக்காரன் வித்தியாசம் வந்தது? பங்கிட்டுக் கொண்ட நீங்கள் பங்காளி பகை வளர்த்தீர், வலுத்தவன் பறிகொடுத்தான், இழைத்தவன் பறிகொடுத்தான், தன்னலங்கள் தன்னினத்தை சுரண்டி சேர்ந்த தனலாபம் ஏழைக்கு பாவம் சாபம் என்று இந்த ஏழை பணக்காரன் இறைவன் படைத்ததல்ல, அது மனிதன் தனக்குள்ளே அடுத்தவிடத்தை சுரண்டி எடுத்த காரணத்தினாலே மனிதாபிமானமற்ற செயல் என்பதனாலே இது நடந்தது என்று சொல்லி, அதே போல தமிழுக்காக அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். இதை சொல்வதற்கு எனக்கு நேரம் போதவில்லை. மற்றும் ஆண்டாளை பற்றி ஒரு அற்புதமான பாட்டு. இந்த ஆண்டாளை பற்றி இன்றைக்கு வரக்கூடிய இந்த விவாதங்களிலே இந்த கவிதையை மட்டும் இன்றைக்கு நாம் உலகமெங்கும் பிரசுரம் செய்ய வேண்டும். உலகமெங்கும் பிரசுரம் செய்யப்பட்டால் இந்த ஆண்டாள் என்கின்ற அந்த கோதையை அவர் எப்படியெல்லாம் வித்தியாசமாக அணுகியிருக்கிறார் என்பதை ஒருத்தர் சொல்றார். ஏன் ஆண்டாள் இந்த தமிழை பாடினாள் என்பதற்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறார். இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். ஒரு அழகான விஷயம் என்னன்னா, அவர் பார்க்கிறாராம், இறைவன் ரங்கநாதன் தூங்கிக் கொண்டே இருக்கிறான், கண்ணே திறக்கவில்லை.
இவனை எழுப்ப வேண்டும், எழுப்பினால்தானே இவன் அருள் செய்வான். அதனாலே மகாலட்சுமி அருகிலிருந்து யோசிக்கிறாளாம். யோசித்து என்ன செய்வது, இவன் எதை சொன்னால் இவன் எழுந்து கொள்வான் என்று யோசித்தாளாம். சட்டென்று மகாலட்சுமி பூமிக்கு வந்து விட்டாள். பூமிக்கு வந்து இறைவனை எழுப்ப வேண்டும், அவனாலே இந்த பூ உலகத்திற்கு அருள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தமிழிலே பாட வேண்டும். தமிழிலே பாடினால் அரங்கன் எழுந்து வந்து விடுவான் என்கின்ற காரணத்தினாலே அவள் திருமகளாக இருப்பவள் பூமகளாக பிறந்து தமிழிலே பாடினாள். அவள் பாடியது அந்த பள்ளி எழுச்சி என்கின்ற அந்த திருப்பாவை என்கின்ற ஒரு புதிய கோணத்தை ஆண்டாளுக்கு சொன்ன கவிஞன் இந்த கவிஞன். ஆனால் இந்த ஆண்டாளை பற்றி நாம் சமீபத்திலே கேள்விப்பட்ட விஷயங்கள், சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எண்ணி பார்த்தால் இந்த கவிதை உலகமெங்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு கவிதையாக இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற பொழுது இந்த கவிதையினுடைய ஒட்டுமொத்தமான இந்த இடத்த சொல்றார், காதலை பாடனி கட்டிய பாட்டுக்குள் கட்டுப்பாடு இருந்தது. காதலை பாடனி கட்டிய பாட்டுக்குள் கட்டுப்பாடு இருந்தது. மோகத்தை கூட முறையாய் சொன்னவள் நீ, தாகத்தை கூட தமிழில் தரமாய் சொன்னவள் நீ என்று ஆண்டாளுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். ஆனால் இந்த ஆண்டாளுடைய அந்த தெய்வீக பார்வையும் தமிழையும் இவர் ரசித்ததை போல உண்மையிலேயே ஆண்டாளுக்கு பின்னால் வாழ்ந்த வைணவர்கள் கூட ரசித்திருப்பார்களா என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருக்கிறது. அந்த அளவிற்கு ஆண்டாளுடைய அருந்தமிழிலே இந்த கவிஞர் விழுந்திருக்கிறார் என்றால் தன்னுடைய சமுதாய சிந்தனை ஒன்றல்ல இரண்டல்ல, இந்த கவிதை தொகுப்பிலே இருக்கக்கூடிய அத்தனை கவிதைகளிலேயும் எங்கோ சமுதாயத்தில் என்னால் ஒரு நல்லது நடக்குமாயின் செத்தொழியும் நாளனுக்கு திருநாளாகும் என்று சொன்ன அந்த பாரதிதாசனுடைய வாக்கிற்கு இணங்க இந்த கவிஞர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் சமுதாயத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்கின்ற அந்த கேள்வியோட இந்த கவிதையை தொகுத்திருக்கிறார், படைத்திருக்கிறார் என்று எண்ணி பார்த்தால் இந்த கவிஞன் வாழும் காலத்திலேயும் வாழ்ந்தவர். தமிழ் உள்ளவரை இந்த கவிதையும் அவருடைய புகழும் என்றும் நிலைத்திருக்கும். தாரா பாரதியினுடைய கவிதை என்பது அழியா ஒரு காப்பியமாக இன்னும் வருங்காலத்திலே பேசப்படும். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அரங்கை அமைத்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு மலர்மகன் அவர்களும் இலக்கிய விதி இனியன் அவர்களும், அவர் வீதி அல்ல, அந்த வீதி இப்போது நெடுஞ்சாலை ஆகிவிட்டது. வேண்டுமானால் வீதி என்பதை இலக்கிய நெடுஞ்சாலை என்றுதான் மாற்ற வேண்டும், வான்வழி பாதை என்று மாற்ற வேண்டும். அந்த அளவிற்கு தன்னுடைய இலக்கிய விதி அமைப்பின் மூலமாக பல்வேறு இலக்கிய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்கள். எனக்கு முதல்ல எங்க அக்கா உட்காந்தோடனே எனக்கு உடம்பெல்லாம் படபட நடுங்கிடுச்சு. ஏன்னா நான் சின்னஞ்சிறு வயது முதல் பார்த்து என்னை தட்டி வளர்த்த அத்தனை பேராசிரியர் பெருமக்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நான் ஒரு சின்ன மேடையிலே தவறு செய்தாலும் சரியாக பேசினாலும் அதனை உடனுக்குடன் என்னை கூட்டி இது சரி இது தவறு என்று என்னை தட்டி கொடுத்தும் குட்டி கொடுத்தும் வளர்த்த பேராசிரியர். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால் இன்றைக்கு அவர் இறைவணக்கம் பாடுகிறார். அவர் தலைமையிலே நான் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கிய நாட்கள் உண்டு. ஆனால் அந்த பெருந்தன்மையோடு அவர் பாடுகிறார். அவருக்கு நான் இங்கே அமர்ந்து கொண்டு அருகிலே இருந்து கேட்கிறேன் என்றால் என்ன பாக்கியம் நான் செய்திருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளிலே என்று எண்ணி பார்த்தால் இந்த நாள் என்னுடைய வாழ்நாளிலே ஒரு நிறைவான நாள். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய உறவு சுரங்கம் அமைப்பை சார்ந்த சகோதரி அக்கா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை நேரம் பொறுமையாக இருந்த அத்தனை ரசிக பெருமக்களும் இலக்கிய அன்பர்களுக்கும், வாசி கண்ணப்பன் அவர்கள், விசாலாட்சி அம்மையார் அவர்கள், என்னுடைய தமிழ் எனக்கு சொல்லித் தந்த என்னுடைய தாயார் அவர்கள் இந்த வயதிலும் எனக்காக வந்தார்கள், அதிராமுல்லை அவர்கள் போன்ற பெருமக்கள் எல்லாம், இன்றைக்கு பாலசீனிவாசன் அவர்கள். இல்லை அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் வயசால நான் சந்தோஷமா சொல்லிப்பேன். ஆக வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் இந்த அற்புதமான நிகழ்விலே கலந்து கொண்டு என்னை கௌரவித்தமைக்கும் பாராட்டு தெரிவித்தமைக்கும் இந்த அரங்கத்தின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூமியை திறக்கும் பொன் சாவி நம் உள்ளத்தை எப்படி திறந்தது என்பதை எண்ணி மகிழ்ந்தோம். யார் ஒருத்தர் கொட்டா விட்டுனே இருக்காரு இல்லையா? ஆமா, என்ன ஒரு அதாவது கவி உணர்வு என்பது எவ்வளவு பெரியது என்பதை ஒரு தேர்வுக்கு செல்லும் மாணவனை போல் தயார் பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லைங்களா? மிக அழகாக தன்னுடைய சொற்சிலம்பத்தை 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆடி மகிழ்ந்த வழக்கறிஞர் சதீஷ் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அரங்க மக்கள் பலத்த கரவொலியின் மூலமாக தரலாம். அடுத்த மாதம் நிகழ்வு பற்றி ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு மாதமும் தாரா பாரதி நிகழ்வு 2வது வியாழக்கிழமை நம்முடைய பாரதி வித்யாபவனில் மாலை 6:30 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு சரியாக நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சிடும். இப்போ வரும்போதே ஒரு ரசிக பெருமகன் ஒருத்தர் சொன்னார்,
இன்னைக்கு 6:35 ஆகி நீங்கள் தொடங்கலை, அப்போ நீங்கள் 8:05 தான் முடிக்கணும்னாரு அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு நாம் ரசிகர்களை உருவாக்கி இருக்கிறோம் உறவு சுரங்கத்தின் காரணமாக. நல்லா கைத்தட்டலாம் இல்லை? உறவு சுரங்கத்தின் காரணமாக அப்படி உருவாக்கி இருக்கோம் ரசிக பெருமக்களை அப்படிங்கும்போது மனம் மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்த மாதம் தாராபாரதியுடைய சிந்தனையில் பெண்ணிய சிந்தனை, பெண்ணிய சிந்தனைகளை பற்றி இன்னைக்கு பெண்ணியம் என்பது ஒரு மிகப்பெரிய பொருளாக பேசப்படக்கூடிய ஒரு இலக்கிய பொருள். அந்த இலக்கிய பொருளின் அடிப்படையில் மாநில தகவல் ஆணையராக இருந்து ஒரு நீதிபதிகள் செய்ய வேண்டிய பணியை ஒரு பெண் எப்படி செய்தார்னு ஒரு நீதி அரசரே பாராட்டியிருக்கார் இல்லைங்களா? இப்படி இதான் நான் சொன்னேன், கை நல்லா தட்டணும்ல. ஆமா, பாராட்டு மிஞ்சி ஒரு பரிசும் இல்லை. நீங்க எந்த பொருளும் தர வேண்டாம், மனம் திறந்து உங்க கரவொலி கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான் இல்லைங்களா? ஒரு நீதி அரசரே பாராட்டிய மேடை இந்த மேடை. அடுத்த மாதம் நம்முடைய ஏப்ரல் மாதம் 2வது வியாழக்கிழமை வணக்கத்திற்குரிய பேராசிரியர் கலைமாமணி டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் தாராபாரதியின் சிந்தனையில் பெண்ணியம் அதை குறித்து பேச இருக்கிறார்கள். தாராபாரதியின் கவிதை படைப்புகளில் பெண்ணியம் அதை குறித்து பேச இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு அரங்கம் நிறைந்த மக்கள், நன்றி உரைக்கு கூட இருக்கிற மக்கள் நம்ம உறவு சுரங்க மக்கள் தாங்க இல்லைங்களா? இல்லையா? அரங்கம் நிறைந்த மக்கள், அரங்கம் நிறைந்த மக்கள் இன்னைக்கு அமர்ந்து பூமியை திறந்த இந்த பொன் சாவியை குறித்து மிக அழகாக பேசினார் வழக்கறிஞர். அதை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இந்த 2 கருத்து அவர் கண்டிப்பா அவர் பேச்சில் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஒன்று விவசாயம், விவசாயி இன்னைக்கு தமிழகத்தில் விவசாயியின் நிலைமை எப்படி இருக்குன்னா, சாகுபடி செய்கிறவனை சாகும்படி செய்திருக்கிறோம். சாகுபடி செய்கிறவனை சாகும்படி செய்திருக்கிறோம். இன்னைக்கு அப்படி இருக்கு விவசாயத்தின் நிலைமை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 30 பாடல்கள் பாடிய ஆண்டாள் எப்படி இன்றைக்கு காலத்தை வென்று நிற்கிறாள். ஒரு ஆன்மீகத்திற்கு பாதை போட்டு கொடுத்தாள், பாவையின் பாடலாக ஒரு பாவை என்பதை ரொம்ப அழகா சதீஷ் சுட்டி காட்டினார். இந்த 2 அவருடைய பேச்சில் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அது 2ஐயும் ரொம்ப அழகா கொண்டு வந்து இணைச்சு தன்னுடைய உரையை முடித்திருக்கிறார். நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிப்போம். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வழக்கம்போல் உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள். உலகநாயகி நன்றி மலர்கள் வந்து சேர்ந்திருக்கும். இப்பொழுது வாழிய செந்தமிழ் பாடுவதற்கு முன் சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் நடத்துகின்ற கல்லூரி மாணவ மணிகளுக்காகவும் பள்ளி மாணவர்களுக்காகவும் நடத்தப்படுகிற போட்டிகள் தேதிக்கா சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் 27ஆம் ஆண்டு சேக்கிழார் விழா கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி மே மாதம் 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்தந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாம் இந்த குறிப்புகளை அனுப்பியிருக்கிறோம். கல்லூரி மட்டும் அனுப்பியிருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் நடத்துகிற இந்த போட்டிகளை பற்றிய தகவல்களை நீங்களும் கொண்டு சேர்க்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி நிறைவாக வாழிய செந்தமிழ் பணிசை கலைவாணி அக்கா திரு வாசி கண்ணப்பன் அவர்கள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத் மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அனைவருக்கும் நன்றி. Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give.
and in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.